இது மாற்றுத்திறனாளருக்கான உரிமைக் குரல். உதவிக்கரம் இணையதள தொலைக்காட்சி. நமது டிபிஓஸ் பேரவையின் 185வது வார இணையவழி கருத்தரங்கு இப்பொழுது துவங்க இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக பேச்சாளர்களை கொண்டு நமது பேரவை சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்பதை காணும் பொழுது மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதற்காக ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முயற்சிகள் பாராட்டுக்குரியது. இவ்வாற இணையவழி கருத்தரங்கிலே நாம் கோவாவிலே நடைபெறக்கூடிய அந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் பற்றியும் அதனுடைய பிரதிபலன்கள் பற்றியும் எடுத்துரைப்பதற்காக நமது சிறப்பு விருந்தினராக சுமிதா சதாசிவம், சென்னை ஆலோசனை குழு உறுப்பினர், அரசு ஆலோசனை வாரிய உறுப்பினராக உள்ள சுமிதா சதாசிவம் அவர்கள் கலந்து கொண்டு நம்மிடையே இன்று உரையாற்ற இருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஒரு தலைப்பு, சிறப்பான விருந்தினர், பேச்சாளர், அவர்களையும் இந்த நேரத்திலே வரவேற்று இன்றைய நிகழ்ச்சியை துவக்குவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக நமது தலைவர் மரியாதைக்குரிய டிஏபி வரதக்குட்டி அவர்கள் அவருடைய சொந்த தொழில் காரணமாக ஆடி கணக்கிலே இருக்கக்கூடிய வேலைகள் பளு காரணமாக இன்று கலந்து கொள்ள இயலவில்லை. எனவே அந்த வாய்ப்பை எனக்கு அளித்த எல்லோருக்கும் நன்றி கூறி இன்றைய நிகழ்வை துவக்குவதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நிகழ்ச்சி நிரலை வாசிக்க வருகிறார். நீச்சல் போட்டியிலே வெள்ளி பதக்கமும் வெண்கலப் பதக்கமும் பெற்று மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அன்புக்குரிய இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சி நிரலை வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மாற்றுத்திறனாளர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களின் பேரவையின் சார்பாக 185வது இணையவழி கருத்தரங்கம். இன்றைய கருத்தரங்கிற்கு வரவேற்புரை டாக்டர் ஜி மதன்மோகன் அவர்கள் வழங்குகிறார்கள். தலைமை பேரவையின் தலைவர் ஆடிட்டர் டிஏபி வரதக்குட்டி ஐயா அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் அரிமா டாக்டர் அத்தியன் அவர்கள், முன்னிலை பத்மஸ்ரீ விருதாளர் ஐயா ராமகிருஷ்ணன் அவர்கள் மற்றும் அமர் சேவா சங்கத்தின் ஆடிட்டர் சங்கர்ராமன் அவர்கள், சிறப்பு விருந்தினர் சுமிதா சதாசிவம் அவர்கள் கோவாவில் நடைபெற்ற பர்பிள் பெஸ்டிவலில் நமது பொலிட்டிக்கல் வியூ சம்பந்தமான பேச்சை தொடங்க உள்ளார்கள். நன்றியுரை ஆற்றுவதற்காக வழக்கறிஞர் சுரேஷ் பிரபாகர் அவர்கள் காத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சியை தொடங்குவோம். நன்றி கோபாலகிருஷ்ணன் அவர்களே. நன்றி சார். அடுத்தபடியாக வரவேற்புரை வழங்க வருகிறார் நமது பேரவையின் பெருமைக்குரிய பேராசிரியர் டாக்டர் மதன் மோகன் அவர்கள். தேங்க்யூ சார். நன்றி சார். தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். A very warm good evening to each one of you who have assembled here. நம்மளுடைய congregation of persons with disabilities, DPOs and NGOs, நம்ம காங்கிரிகேஷனுடைய 185 வீக்லி வெபினார் 185வது இணையவழி வாராந்திர கருத்தரங்கம் இனிதே ஆரம்பித்துள்ளது. ஏற்கனவே நம்மளுடைய ஒரு வழக்குரைஞர், நம்மளுடைய இனத்தவர் ஒருவர் படுகொலை செய்தவர் நமக்கு முன்னாடி தெரியும். இன்னைக்கு நான் நியூஸ் பார்ப்போம், நியூஸ் அப்படி தேடிட்டு இருந்தப்போ மாதிரி ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட், 2 கைகளும் பேரலிசிஸ் அட்டாக் ஆன ஒருவர், ராசிக் தர்மர், அவருடைய பேர் ராசிக் தர்மர், குஜராத்ல. அவர் இந்த ஸ்லம் கிளியரன்ஸ் அதை பத்தின ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிற முறைகேடுகளை he is trying to expose, it seems. அவர் நான் கொஞ்சம் அதை அப்படி பேசிட்டு இருந்திருக்காரு. 12ஆம் தேதி அவர் வீட்டு அருகிலே அவரை கடத்திட்டு போய் 14ஆம் தேதி
அவருடைய டெட் பாடி மீட்கப்படுது. என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து தானாகவே சுயோமோட்டோ கேஸ் எடுத்திருக்காங்க இந்த பிரச்சனையை பத்தி. ஸோ சின்ன ஒரு பெரிய அதிருப்தி இப்போ நாடு முழுக்க பப்ளிக் லைஃப்ல இருக்கிற பிடபிள்யூடிஸ் உடைய ப்ரொடெக்ஷன் வந்து இட்ஸ் ஹேஸ் டு பி அட்ரஸ். பப்ளிக் லைஃப்ல இருக்கிற முக்கியமான சில வேலைகளை செய்யற டிசேபிள்டுடைய ப்ரொடெக்ஷன், ஏன்னா அவங்களால ஓட முடியாது, யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னா ஓட முடியாது, பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய என்ஷூர் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு பேச்சு பொருள். அண்ட் இன்றைய கருத்தரங்கம் வந்து நம்ம அந்த பர்பிள் ஃபெஸ்ட் அதோடைய அவுட்கம், அதுல ஒரு நல்ல அவுட்கம் ஒன்று வந்து என்னன்னா, டிசம்பர் மாதம் நியூ டெல்லியில சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன், பிரிட்டிஷ் இந்தியன் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் பத்தி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஃபார் அ மந்த், ஒரு மாதம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்க போகலாம். சிவகாமி சுந்தரி மேடம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க நினைக்கிறேன். அது கேட்ட ஷி மே கோ தேர், ஐ திங்க் ஸோ, இஃப் ஷி வாண்ட்ஸ், ஃபார் ஹியரிங் சைன் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் பற்றின ஒரு மாத ட்ரைனிங், 1 month ட்ரைனிங். தட் இஸ் நைஸ். ஸோ அது ஒரு தகவல் எனக்கு கிடைச்சது. ஐ தாட் ஆஃப் ஷேரிங். ரைட். ஸோ வித் தட் லெட் மீ ஸ்டார்ட் மை அஃபிஷியல் டியூட்டி, தி ப்ரொபோசிங் த வெல்கம் அட்ரஸ். As usual, நம்மளுடைய தலைவர் TAP வட்டுக்குட்டி சார் இன் ஆப்சன்ஷியா, he is not present today, I think. ஸோ அவரை வந்து வரவேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். No doubt about it. Such an excellent personality, exceptional personality. So it's a real pride to welcome our auditor, our president of our congregation, president of Udavikaram, whatnot. So great to have you, sir. And தென் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம மீட்டிங்கை ப்ரிசைட் பண்ற நம்மளுடைய துணைத் தலைவர் அத்தியானா. சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி லாஸ்ட் வீக் we missed அத்தியானா சார், and that cheerful voice is something which we like to have every week. Today he is back, and really we are happy to have you back, sir. Athena sir, welcome sir. Thank you sir. Thanks. We hope to have you forever with us. சார் நமஸ்காரம். அடுத்தது முக்கியமான சார் வணக்கம் சார். வணக்கம் சார் ராமகிருஷ்ணன் சார். நானும் சங்கரராமன். சாரி ஃபார் த இன்டர்ஃபரன்ஸ். ரைட் சார், ரைட். தேங்க்யூ சார். சாரி ஃபார் த இன்டர்ஃபரன்ஸ். நானும் சங்கரராமன் இருக்கோம். 2 பேரும் எல்லாருக்கும் நமஸ்காரம் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ சார். நாங்க CM 29th வராரு, அந்த இதுல இதா இருந்துகிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் சங்கராமன் கொடுக்குறேன். நமஸ்காரம் எல்லாருக்கும். வணக்கம் சார். வணக்கம். நம்ம CM வந்து 29ஆம் தேதி வர மாதிரி பிளான் இருக்கு நம்ம அமர் சிவா சங்கத்துக்கு. சரிங்க. அதை நாங்க கன்வே பண்ணிக்கிறோம் மீட்டிங்ல. அப்புறம் அன்னைக்கு வந்துட்டு அவர் இங்க மாற்றுத்திறனாளிகளாம் பார்த்துட்டு போவார்னு நினைக்கிறோம். ஃபர்தரா என்ன நடக்குதுங்கிறத நாங்க நெக்ஸ்ட் மீட்டிங்ல அப்டேட் பண்றோம். அப்புறம் இந்த 151 ரிலேட்டடா உள்ள இந்த எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டடா உள்ள பெட்டிஷன்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். 151 GO. ரொம்ப நன்றி சார். ஆமா, நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற நம்ம நண்பர் அவரும் அந்த ப்ரோக்ராம் இங்க வரதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நான் அதுக்கு ரிலேட்டடா அது டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்து விடுறேன். பகவதி குமார். ஆமா சார், நாங்க ஒரு 7 பேர் வரோம் சார். ஆதார் கார்டுலாம் கொடுத்துட்டோம் சார். தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. வணக்கம் சார். 2 பேரையும் வணங்கிடுறேன் சார். தேங்க்யூ. That is awesome, sir. Right. So excellent news we got from our Padma Shri Ramakrishnan sir. Thank you very much. Madan sir, can you just 2 minutes? Thank you so much sir, Padma Shri Ramakrishnan sir and Sangarama sir. நாம் சொல்ற மாதிரி, அதாவது மாற்றுத்திறனாளர்கள் வாழ்வே தன்னுடைய உயிர் மூச்சா வச்சு செயல்பட்டு கொண்டிருக்கிற நம்முடைய வாழும் சித்தர்களா நாம் வணங்கக்கூடிய அமர் சிவா சங்கத்தினுடைய தூண்கள் சொல்லலாம், ஃபவுண்டர் சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தோம்னா எப்படி முதல் நாள் நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சரை பார்க்க போகும்போது இருந்த அதே ஒரு வேகமும் துடிப்பும் அது முடிவுலையும் இருக்கும் அவங்களுக்கு.
நாம வந்து இவர்களுடைய வழி நடக்கும்போது நிச்சயமா நமக்கான எந்த விதமான இமயத்தையும் நம்ம எட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 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 உதாரணம் இது. சார் சொல்லும்போது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஒரு 10 டேஸ் முன்னாடி சொன்னாரு. ஒரு 25ஆம் தேதி வந்து வராங்கன்னு சொன்னாரு. ராமகிருஷ்ணன் சார் சொன்னாரு. சொன்ன உடனே நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணோம். அவர் என்ன சொன்னார், அது ஆல்ரெடி இஸ் தேர் பிளான் அப்படி சொன்னாரு. அப்போ பாருங்க, அதாவது அரசாணை 151 வந்து அந்த பயனடையக்கூடியவங்களை விட அதிகப்படியா வந்து அக்கறை உள்ளவர்கள் நம்ம வழிகாட்டிகள். ஆகவே அவர்கள் வழி செல்வோம். நிச்சயமா நம்முடைய இந்த விஷயத்தை வந்து வெற்றி எடுப்போம். இதற்கு வந்து அப்புறம் கான்ட்ரிபியூஷன் வந்து மன்னிக்கணும் சார். எஸ் சார், எஸ் சார். உங்களெல்லாம் இன்வைட் பண்ண முடியல. ஏன்னா 3 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க. நோ இஷ்யூ சார். நீங்க சொன்னதே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளஸிங். நீங்க இருக்கீங்க சார். நீங்க நேற்றுக்கு அமைச்சர் இருக்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அமைச்சர் இருக்கும்போது அமைச்சர்கிட்ட சொல்லிட்டோம் 3 பெட்டிஷன் கொடுக்கலாம்னாங்க. 3 நல்லது சார். பெட்டிஷனுக்கு இதே ஒன்று சேர்த்துருக்கோம். ஆனா எக்ஸலென்ட். பகவதிக்குமார்லாம் பார்க்க முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் தெரியாது. சரி. நாங்க 2 பேரும் பார்க்க அலோவ் பண்ணிருக்காங்க. குழந்தைகளை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மற்றபடி என்ன நடக்க போகுதுங்கிறது அவர் வந்த பிறகு தான் தெரியும். சிறப்பு சார். எல்லாம் நல்லபடியா முடியும் சார் உங்களோட முன்னிலையில. நன்றி ஓகே சார். ஓகே. நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். மீட்டிங்ல நடுவில் இன்டர்ஃபியர் பண்ணிக்க மன்னிக்கணும். நோ டெல்லியில சார். இருந்து ஒரு ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. அதனாலதான் இப்ப அவரோட தான் இருந்தோம். நான் இப்ப அடுத்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போனோம். அதான் உங்களுக்கு நடுவில் தொந்தரவு கொடுத்துட்டேன். மதன்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். தேங்க்யூ. சார் பெரிய வார்த்தையெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நீங்க எது செஞ்சாலும் தொந்தரவு கிடையாது சார். எல்லாம் நன்மைக்கே சார், எல்லாம் நன்மைக்கே. We are really good to have you, sir. We are really எங்க ஊர்ல நாளைக்கு இல்ல, we will leave them. They are busy with many things. Okay sir. Thank you so much sir. எல்லாம் நல்லபடியா நடக்கும் சார். நன்றி சார். நன்றி. Thank you. Okay sir. Sorry அண்ணா ஆத்யனா சார். Let him to continue. Yes sir. வரவேற்புரை. Okay. That was a nice interruption. Actually, it was excellent to hear from our own Padma Shri Ramakrishnan sir. Sir, thanks very much sir. ரொம்ப நன்றி. உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். நம்புகிறோம். நிச்சயமா நீங்க வெற்றி கொடுப்பீங்க. அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. ஸோ சிதம்பரம் சார் சொன்ன மாதிரி that vigor is something which is there with you, you know. சம்பந்தப்பட்டவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு விகரை விட உங்ககிட்ட இருக்கிற விகர் ஜாஸ்தியா தான் இருக்கு. உண்மையிலேயே அது வந்து ஒத்துக்கணும். So that is something which is really incredible and awesome. So Padma Shri Ramakrishnan sir, அதான் we keep telling, you know, வாழும் சித்தர்கள் உங்களோட we are sharing this earth with you is something which is you know, a matter of pride for us. உண்மையிலே நாங்க பெருமை கொள்றோம் that உங்களை மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க, உங்களோட நாங்களும் இருக்கோம் அப்படின்றதே வந்து something matter of pride for us. Thank you sir. Maruga sir, we are welcoming you for this 185th webinar of our congregation. And நம்ம congregation உடைய treasurer, again another exceptional personality from Ayurvedi, நம்மளுடைய சங்கராமன் sir, welcome sir. Great strength, the pillar of strength for Padma Shri Ramakrishnan sir. So something which these two gentlemen are really rocking from the southern part of our country, of our state, something which is really commendable. You know, the southern part of Tamil Nadu, அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி வந்து ரொம்ப கஷ்டம். வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கிற இடம் வந்து கிடையாது. ஆனா அப்படிப்பட்ட அந்த இடத்துலயே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து ஒரு அருமையான ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு அங்க வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் செய்யறாங்க அப்படின்றதே வந்து just applaudable. Thank you gentlemen, both of you are really doing a commendable job. And அதே மாதிரி அங்க இருந்து நம்மளுடைய கோபி சார் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கே வந்து should I say, you know, reason or he is doing everything technical issues, something he is taking care. Thanks Gopi sir. வணக்கம் போல, you know, a warm welcome to Gopi sir. And அடுத்தது சிதம்பரம் சார், நம்மளுடைய காங்கிரேஷனுடைய செக்ரட்டரி. இப்போதான் அவர் அத்தியனாயிட்ட சொன்னாரு 800 வாரம் வரைக்கும் எல்லாம் ரெடியா இருக்குட்டு. See, another 15 weeks, இன்னும் 15 வாரத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. Just like that we have sessions are ready. So
that shows, we have something called proactiveness. 15 வாரத்துக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா இன்னும் 2 வாரம் கழிச்சு இன்னும் 50 வாரத்துக்கும் ரெடி பண்ணி வச்சிருவான்னு நினைக்கிறேன். ஸோ awesome sir, keep doing that, excellent work, great to have you Chidambaram sir. Again, I should be really happy that I know I'm working with you, so it's excellent to have a person like you Chidambaram sir. Welcome sir. அடுத்தது அடுத்த நண்பர்கள் அட்வொகேட் சுரேஷ் அண்ட் கோபிநாத் சார் வந்து again, he's one among the first to join the meeting as usual. And advocate sir, both of you, great to have you sir, welcome both of you. And அடுத்தது நம்மளுடைய இல்லப்பன் சார், நம்மளுடைய நிகழ்ச்சிகள் வாசித்த இல்லப்பன் சார் பழக்க நாயகன் அப்படின்னு சொல்லலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் இல்லப்பன் சார், and welcome for this meeting sir. And again Kanaga Sabapathy sir, he is something which is special for us, from Bangalore, from Karnataka, and he has some special interest on this, and that's something which is awesome. He gives all information related to disabled to our congregation, to us personally. So excellent to have you Sabha sir, and welcome sir, really great to have you with us. Thanks for coming sir, welcome sir. And அடுத்தது வந்து நம்ம இளங்கோ has come, நம்மளுடைய Bhagwati has come. So நிறைய பேர் நம்ம sign language interpretation, I always maintain sign language interpretation பண்ற சிவகாமி மேடம், excellent to have her, so welcome madam. And நம்மளுடைய yes madam, thank you. And நம்மளுடைய PRO, நம்மளுக்கு நிறைய நம்மளுடைய பல குழுக்களின் தலைவர்களாக இருந்துகிட்டு நிறைய வேலைகள் நமக்காக செய்யறாங்க. புஷ்பராஜ், தீபக் குமார், so many gentlemen are really working for the cause of disabled, and something awesome to have all these gentlemen, ladies and gentlemen, with us. So each one of you, I am extending a warm welcome to each one of you. ஒவ்வொருத்தருடைய பேரும் என்னால படிக்க முடியல, but still it's great to have all of you for this 185th meeting. So excellent to have all of you, ladies and gentlemen. உங்களுடைய presence is something which is something great for us. So அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். அத்துடன் வாய்ப்பு அளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். Thanks for the opportunity, and now it's back to Athena sir. Thank you sir, back to you sir. Thank you sir. மிக சிறப்பாக எல்லோரையும் வரவேற்ற தங்களுக்கு வரவேற்புரை நிகழ்த்திய தங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக முன்னிலை வகித்து பேசக்கூடிய பெரியவர்கள் எல்லோரும் சொல்லக்கூடிய இரு சித்தர்களும் ஏற்கனவே நம் முன்னிலையில் பல நல்ல கருத்துக்களை கூறி மாநில முதல்வருடைய வருகைக்காக அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளையும் எடுத்து சொல்லி மிகவும் எல்லோரையும் பாராட்டினார்கள். உண்மையிலேயே அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய முயற்சிக்கு நமது பேரவை எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கும் என்று இந்த நேரத்திலே கூறி, அது மட்டுமல்ல, மாநில முதல்வர் 3 நிமிடம் கொடுத்திருப்பதாக சொன்னார்கள். கண்டிப்பாக என்னுடைய கருத்து 10 நிமிடம் அந்த இடத்திலே அவர் இருந்து இதையெல்லாம் கண்கூடாக பார்த்து மகிழ்வார் என்று நான் இந்த நேரத்திலே அமர் சேவா சங்கத்தினுடைய சங்கத்தை மகிழ்விப்பார் என்று இந்த நேரத்திலே நான் கருதுகிறேன். கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா பல கூட்டங்கள்ல நான் பார்த்திருக்கிறோம், பல பெரியோர்கள் வரும் பொழுது 2 நிமிஷம் 5 நிமிஷம்னு சொல்லுவாங்க. நிகழ்வுகளை பார்த்தால் 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட இருந்திருக்கிறார்கள். அதுபோல இப்பொழுது முதல்வரும் கண்டிப்பாக 10 நிமிடங்கள் தங்களிடத்திலே இருந்து நிகழ்வுகளை கண்டு எல்லா உதவிகளும் நமக்கு செய்வார்கள். 151 என்ற அந்த ஒரு நிகழ்வையும் அவர்கள் கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள் என்று இந்த நேரத்திலே கூறி, அடுத்ததாக இன்றைய நிகழ்வினுடைய நோக்க உரையை எடுத்து கூறி சிறப்பு விருந்தினர் சுமிதா சதாசிவம் அவர்களையும் நம்முடைய அறிமுகப்படுத்தி தங்களுடைய உரையை வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திரு சதாசிவம் அவர்களை பேச அழைக்கிறேன். சார் சிதம்பரம், மிக்க நன்றி சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம சேலத்து பெரியவர் சாருடைய தலைமையில் நடைபெறுகின்ற கூட்டமானது சீரும் சிறப்புமாக 185வது வாரத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது.
நம் அனைவருக்கும் தெரியும். அதாவது சுமிதா சதாசிவம்ங்கிற சிறப்பு விருந்தினர் வந்து நமக்கு வந்து நல்ல பரிச்சித்தமானவர். நம்மோடு பல கூட்டங்களில் கலந்து கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் மனித மாற்றுத்திறனாளர் உரிமைக்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர். இன்னைக்கு வந்து தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் வந்து அக்சசபிள் ஓட்டிங் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் யாரு கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா சுமிதா சதாசிவம். அதே மாதிரி பார்த்தா ரீச் த பீச் அதுக்கான முயற்சி எடுத்திருக்கிறது. பல்வேறு அவார்டுகளையும் தன்னகத்தே கொண்ட சிறப்பு விருந்தினர். வெரி வெரி ஆக்டிவ் டைனமிக் லீடர்னு சொல்லலாம். சென்னையில் இருக்கிறாங்க. ஃபியூச்சர் வில் ஹேவ் சம் மோர் ஹையர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆல்சோ கமிங் சூன் டு ஹர். ஸோ இந்த அளவுக்கு வந்து புகழ்மிக்கவர் இன்னைக்கு வந்து கோவாவில் நடந்த விஷயத்த நம்ம கூட பகிர்ந்துக்கணும்னு கேட்ட உடனே ஷி அக்செப்டட். நேற்று தான் கேட்டேன் நான், விட பன்னீர்செல்வம் சிதம்பரம் அப்படி சொன்னாங்க. உன்னுடைய லிஸ்டட் ஹர் நேம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வாரத்துக்கு வரக்கூடியதுக்கு வந்து பர்பிள் எக்கானமி தலைப்பில் பேசணும்னா உடனடியாக அவங்க வந்து சாந்தி மேடத்துக்கிட்ட பேசின உடனே சாந்தி மேடமும் இந்த லீடருக்குள்ள குவாலிட்டி என்னென்ன ஸ்மிதாவும் சரி பெரிய பெரிய லீடர்கள் எல்லாமே பார்த்தோன்னா அவங்களுடைய வந்து எது நல்லதோ அது நடக்கணும்னா அவங்க வந்து வாலண்டியராக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி சுஸ்மிதா சொன்ன அதே விஷயத்துல வந்து சாந்தி மேடம் உடனடியாக ஷி கால்டு மீ அண்ட் ஷி என்ன பண்ணணும் கேட்டு அவங்களும் வந்து ஷி அக்செப்டட் டு கம். இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு கேட்டால் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய லீடர்கள். அந்த அடிப்படையில் வந்து சுமிதா சதாசிவம் பார்த்தோம்னா வந்து நிறைய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவாங்க. அதுதான் வந்து அவரோட டியூட்டி. தானோடு மட்டும் நிறுத்தல் இல்லாமல் அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களுக்கும் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதுன்னா அவங்க வந்து டைரக்ஷன் கொடுக்கக்கூடியவங்க. அது மாதிரி இருக்கக்கூடிய வழிகாட்டிகள்லாம் நமக்கு வந்து பேரவை கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து. இந்த வளத்தை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும். அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. இதே இன்னைக்கு வந்து 151வது பத்தி பேசுறோம்னு சொல்லி 75 பேர் 80 பேர் வந்திருப்பாங்க. ஆனா நீங்க 151 பத்தி நம்ம பேசியிருக்கிறோம். ஆனா விஷயங்கள் வந்து 25 பேருக்கு மேல போகல. ஏன்னா எவ்வளவு செல்ஃபிஷா இருக்காங்கன்றத பாருங்க. மக்கள் ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசுற விஷயங்கள் பார்த்தா மாற்றுத்திறனாளர் சமூகம் மேம்படுறதுக்காக நம்ம பேசுறோம். 2 வாரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த 25ஆம் தேதி முதல்வர் வந்து அமர் சேவா சங்கம் போகணும்னு சொன்ன உடனே காலையில நம்ம தலைவர் நம்ம பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சார் நம்ம சொன்ன உடனே சார் முடிஞ்சதுன்னா ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. இது வந்து 151 கோரிக்கை வந்து உங்ககிட்ட இருக்கும், பிளான் இருக்கும். அது வந்து அங்கே ப்ரெசென்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார் சொன்ன உடனே தட் இஸ் தேர் இன் பிளான் அப்படின்னாரு. ஸோ ஏன் சொல்ல வரேன்னா 151 விட அதிகப்படியாக வந்து அதன் பால் அக்கறை கொண்டு இரவு பகலாக அதுக்கு வந்து தூக்கம் இல்லாமல் எத்தனையோ நாட்கள் வந்து நாங்கள் வந்து புரண்டு அந்த விஷயத்தை எப்படி கொண்டு போகணும்னு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு பார்த்தோன்னா அந்த சம்மந்தப்பட்ட மக்கள் வரலன்னு தான் வருத்தமா இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு 151 10 நாள் பேசினாதான் வருவேன்னா அப்புறம் வந்து எவ்வளவு சுயநலம் இருக்குதுன்னு பாருங்கிறத எனக்கு என்னுடைய பணிவான கருத்து. பட் இருந்தாலும் நம்ம விட போறது கிடையாது. அதை எடுத்த விஷயத்தை நம்ம வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். அவங்களுக்கு அவங்க வெற்றி கனியை வந்து வாங்கி தர்றதுக்கான முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். என்ன எதிர்பார்க்கிறோம்னா மாற்றுத்திறனாளர்கள் வந்து தனக்குன்னு மட்டும் இல்லாம சமூகத்துக்கான விஷயங்கள் எதுனா வரும்போது அது தயவு செஞ்சு காது கொடுத்து கேட்கணும், கண்ணு கொடுத்து படிக்கணும். அந்த ஒரு உணர்வு நம்ம மக்களுக்கு வரணுங்கிறதுனால இவ்வளவு சொல்றோம். இல்லைன்னா சொல்லாம கூட விட்டுல. நமக்கு வந்து we are not expecting anything from the public. People those are going to benefit. ஆனா ஏன் இது வரல? அதாவது ஒரு நார்மலுக்கு வராம இருக்குதுன்னா நார்மல் அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. பட் இருந்தாலும் மற்றவங்களுக்கு வரலங்கிறத விட நமக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது தப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான். அதனாலதான் வந்து இந்த வாராந்திர கூட்டம் கூட வந்து எவ்வளவு சிரமங்களுக்கு இடையில நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இனியாவது இந்த இந்த விஷயத்தை கேட்கறக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்ம ஸ்பெஷல் இன்விடேஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. கொடுக்கவும் போறது கிடையாது. நாம அவங்களா வந்து இது மூலியமா பலன் இருக்குதுன்னு நினைச்சா let them to join and they could march ahead with us. இல்லைன்னா then we'll continue our service. இது வந்து ஒரு படிப்பனையா ஒவ்வொரு மாற்றுத்திறனாளியும் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். இப்போ வந்து மூவ் ஆன் டு தட் நோக்கவரை வந்து பொதுவாக வந்து வரக்கூடிய சிறப்பு விருந்தினர்களுக்கு சொல்லக்கூடியது நம்ம. ஆனாலும் எல்லாருக்குமே தெரியும். இப்போ நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ஏன்னா சிறப்பு விருந்தினர் வந்து we cannot வெயிட் ஃபார் லாங் டைம். ஏன்னா அவங்களுக்கு வந்து given some more agenda, some more activities to be carried out.
இவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் they could think about what is what to be done next. அதனால அவங்கள வந்து we should not wait them. பட் இருந்தாலும் பிரீஃபாக நான் will tell them. ஸோ இப்போ வந்து நம்ம பேரவை வந்து 200வது வாரத்தை நோக்கி நம்ம நடந்துகிட்டு போய் கொண்டு இருக்கிறது. 200வது வாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம். எல்லா சிறப்பு விருந்தினர்களும் அணைச்சி நம்ம வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கு நிச்சயமா நம்ம கூட்டத்தில் குறைந்தது 70% யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான், அவங்க குடும்பத்தை மட்டும் தான் அழைக்க போகிறோம். அழைச்சி அவங்களுக்கான என்னென்ன தேவைகள்ங்கிறது கொடுக்க போகிறோம். அதனால அந்த டைம் வந்து யாராச்சும் பேர் பதிஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறது கிடையாது. ஏன்னா இது வந்து ஒத்த சிந்தனை உள்ள நபர்களை ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக நம்ம இந்த வாராந்திர கூட்டம் நடத்திட்டு இருக்கோம். நிச்சயமா வந்து அந்த 70% அட்டண்டன்ஸ் உள்ள மாற்றுத்திறனாளிகளும் அந்த அந்த அமைப்பு சார்ந்தவங்களையும் அழைத்து அவர்களுக்கான அங்கீகாரம் மட்டும் கிடையாது, இனி வரக்கூடிய எதிர்காலத்தில் திட்டமிடுவதற்கும் இந்த பேரவையை வந்து மென்மேலும் சிறப்பாக கொண்டு போவதற்கும் பல்வேறு திட்டங்கள் இருக்குது. அந்த திட்டங்களுக்கான ஒரு துவக்கம் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம். அதை வந்து பெரிய லெவலுக்கு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண போது 200வது வாரத்தில் பண்ண போகிறோம். ஆகவே இனியாவது அவங்க வந்து விட்ட அந்த அட்டண்டன்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும்னா லெட் தெம் டு கம். வந்து அவங்க கூட பார்ட் ஆஃப் திஸ் கான்கிரிகேஷன். இது வந்து இது மூலயமா வந்து அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு இருக்கிற வளங்கள், அதாவது இவங்க நம்ம அமர் சேவா சங்கத்தில் வந்து நலமே சூழ்க அப்படிங்கிறத வந்து அவங்களுடைய விஷனாக வச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. நம்ம வந்து பேரவை வந்து வளங்கள் யாவருக்கும் அப்படிங்கிறதுல அந்த ஒரு கேப்ஷன் வேர்டை வச்சு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த வளங்கள் யாவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு பணியை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் நம்முடைய தலையாய பணி. அதற்கான 100 நபர்களை வந்து சேர்க்கணும்னு சொல்லி நம்ம டிஏபி சார் சொல்லியிருக்காங்க. அந்த 100 பில்லர்களை உருவாக்குவதற்கான முன்முயற்சி தான் வந்து 200வது வாரத்தில் நடக்க போகுது. ஆகவே இத்தகைய மாபெரும் பணியை 100 கால் மண்டபம் சொல்ற மாதிரி பேரவையினுடைய 100 கால் தூண்கள், அதான் சுவாமி விவேகானந்தருக்கு சொன்ன மாதிரி எங்களுக்கு 100 இளைஞர்களை கொடுங்கள், நாங்கள் இந்தியாவை மாற்றி காட்டுகிறோம் சொன்ன மாதிரி அந்த 100 இளைஞர்களை வந்து நாம் வந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து இடம் கண்டறிஞ்சு நம்ம வந்து சமூகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்தி அந்த 100 மாற்றுத்திறனாளிக்கான வாலண்டியர்ஸோ இல்லாட்டி அவங்க வந்து மாற்றுத்திறனாளிகளையோ உள்ளடக்கி அந்த குழுவானது பிப்ரவரி 8 அன்னைக்கு வந்து 2026 அன்னைக்கு வந்து 200வது வாரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். அதன் பிறகு நம்முடைய பயணமானது 4 கால் பாய்ச்சல் சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து நம்மளுடைய பேரவை வந்து ஒவ்வொரு படிக்கற்களாக வந்து நகரும். அதற்கு வந்து நம்மளுடைய பெரியவர்கள் அனைவரும் அவங்களுடைய ஆசி இருக்குது. இப்போ கூட பார்த்தோம்னா எவ்வளோ பிஸி பத்மஸ்ரீ ராமகிருஷ்ணன் சாரும் சங்கராம சாரும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு சிஎம் அப்பாயின்மெண்ட்டாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வராங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும். நைட் அண்ட் டே தேட் ஒர்க். இடையில இதை கம்மிங் அண்ட் கிவிங் பாஸ் மெசேஜ்னா அவங்க கமிட்மெண்ட் பாருங்க இருக்கட்டும். எல்லாருக்கும் எல்லா விதமான பணிகள் இருக்கு. ஆனா மாற்றுத்திறனாளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது போகணும்னும் போது இருக்கிற டைம்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கம்மிங் அண்ட் ஷோயிங் தர் அட்டண்டன்ஸ். இதுதான் கமிட்மெண்ட். இது வந்து ஏன் வந்து மற்ற மாற்றுத்திறனாளி அமைப்பு லீடர்களுக்கோ இல்லை மாற்றுத்திறனாளி உறுப்பினர்களுக்கு வரலங்கிறத வந்து உண்மையில வருத்தத்துக்கு மருத்துவமா இருக்கு. ஆகவே இதை வந்து பெரும்பாலான மாற்றுத்திறனாளி பயனாளிகள் உணர்வாங்க நம்ம எதிர்பார்க்கிறோம். அவர்களுக்கு எதிர்காலம் பதில் சொல்லும் என கூறிக்கொண்டு வந்து see the discipline the peoples are making here. அன்மியூட் பண்ணிட்டு டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. சம் டிசிப்ளின். இப்போ வந்து ஒரு சிலர் வந்து பார்வை திறனுடைய ஒரு குறைபாடு உள்ளவர்களுக்கு தெரியாம கைப்பற்றினா வந்துடும். தட் இஸ் அக்செப்டபிள். பார்வை இருக்கிற மக்களே இப்படி பண்ணும்போது தான் எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, ஸ்மிதா சொன்ன மாதிரி வந்து ஸ்மிதா சதாசிவம்ங்கிற நான் சொன்னோம்னா பர்பிள் ஃபெஸ்ட் அங்கிறத வந்து பாப்புலரைஸ் பண்ணது தமிழ்நாட்டில் பாப்புலரைஸ் பண்ண பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து ஸ்மிதா சதாசிவம் தான். அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் இது வந்து எல்லாருக்கும் போகணும், எல்லாரையும் கொண்டு போகணும், அப்படி அங்கே கொண்டு போய் சேர்க்கணும், அது இருக்கக்கூடிய வளங்களை வந்து கொண்டுட்டு வந்து சேர்க்கணுங்கிறதுல வந்து மிகப்பெரிய ஒரு பணியாற்றியவர்கள் வந்து ஸ்மிதா சதாசிவம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய சேவையானது மிகப்பெரிய சேவை. அவரை பற்றி ப்ரொஃபைல் பார்த்தா பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னென்ன மாதிரி அவார்டு வாங்கியிருக்காங்க, என்னென்ன மாதிரி பணிகள் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நிச்சயம் அவங்கள பற்றி நம்ம ப்ரொஃபைல் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒன் டிமாண்ட் அப்படிங்கிறது வந்து சென்னையில் வந்து எக்மோரில் உள்ள இக்ஸாவில் வந்து நடத்துனாங்க. ஷி வில் பி மார்ச்சிங் ஃபார் தட்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகானந்தன் ஒரு நம்முடைய அட்வொகேட் லீடிங் அட்வொகேட்டாக இருந்து இஸ் நோ மோர் நவ். அவருக்கான உரிமை அவருடைய அவர் சார்பாக உள்ள நியாயத்தை வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட முயற்சிகள், இப்போ பல்வேறு முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஜொலிக்கிறாங்க. அத்தகைய ஒரு ஜொலிக்கும் பெண்மணியை வந்து இந்த அரங்குக்கு வந்து நம்ம இன்னைக்கு அவங்களை அழைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய பேரை கருதுகிறோம். ஆகவே வெல்கம் ஸ்மிதா ஃபார் திஸ் இனாகுரேஷன், ஃபார் திஸ் டெலிபரேஷன். பஞ்சாயத்து முதல் பார்லமெண்டம் வரை பார்ட்டிசிபேட் மாற்றுத்திறனாளிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குதுங்கிறத பற்றியும், இவங்க பார்த்தோம்னா அதில் வந்து பார்த்தோன்னா திருமதி சோஃபியா ஆஸ்திரேலியாவில் இருந்தோம், வேற ஒரு அரபிக் கண்ட்ரிலேருந்து ஒரு வீல் சேர் டிபெண்ட்டும், அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து விஷுவலி இம்பேர் ஃப்ரம் சோவியத் ரஷ்யாவிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. 3 டெலிகேட்ஸ் கேம் ஃப்ரம் வெரி ஹை ப்ரொஃபைல்டு டெலிகேட்ஸ். அவங்களெல்லாம் கூட எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இவங்க நம்ம ஸ்மிதா அவர்கள் டெல்லி கோவாவில். ஆகவே அவருக்கு அதே ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து இன்னைக்கு நமக்கு கொடுக்க போகிறாங்க. ஆகவே அனைவரும் உங்களுடைய டிவைஸ் மியூட் போட்டுட்டு தயவு செஞ்சு அவங்க சொல்வதை கூர்மையாக கேளுங்கள். அவங்க சொல்றது நம்ம கவனிச்சோம்னாவே நம்ம கோவாக்கு போயிட்டு வந்த ஒரு திருப்தி நமக்கு கிடைக்கும், அது பலன்கள் நமக்கு கிடைக்கும். நன்றி. வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சிதம்பரம். சாரி, நன்றி சிதம்பரம், ரொம்ப புகழ்ந்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து 3 விஷயத்த சொல்றேன் என்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. முதல் கண் நம்முடைய தோழர் இருளப்பன் கோபாலகிருஷ்ணனுக்கு மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நமக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் நம்மளோட கூட பயணிக்கிறவருக்கு வந்து இந்த மாதிரி சாதனை அவரால் நிகழ்த்தப்படுது அப்படின்னும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல நிறைய அச்சீவ் பண்ணோம் அப்படின்றத கேட்டுக்கிறேன். அப்புறம் 2வது விஷயம், நம்ம மதன் மோகன் சார் சொன்னாரு. கேக்குதா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுல எனக்கும் சங்கர்ராமனுக்கும் பரம சந்தோஷம். ஏன்னா you have been doing a lot of things to our community without any expectation, and in spite of your health condition, you have been doing a lot of work. We always pray the Almighty for you to give good health to continue the good work you have been doing. பிதாவோட சேவை நாட்டுக்கு தேவை. நான் உங்களெல்லாம் இந்த 23ஆம் தேதி ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண முடியல, ஏன்னா டேட் இன்னும் அன்சர்டனாகவே இருந்திருக்கு. அதனால நானும் உன்னுடைய ஸ்பீச்சை கொஞ்ச நேரம் கேட்கணுங்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். 2வது விஷயம், மதன் மோகன் சொன்னாரு, அந்த இன்னொரு தோழர் வடநாட்டுல இருக்கிறவர் மாற்றுத்திறனாளி அண்ட் அவருடைய இழப்பு, இதை வந்து நம்ம விடக்கூடாது. ஏன்னா வந்து நம்முடைய தோழர் முருகானந்தம் அட்வொகேட் அவர் வந்து ரொம்ப நாளா சொன்ன விஷயம் என்னன்னா, நாம வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் அகேன்ஸ்ட் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், அதாவது வன்கொடுமை எப்படி வந்து SC ST பீப்புளுக்கான வன்கொடுமை சட்டம் இருக்கோ, அதே மாதிரி டிசேபிள் பீப்புளுக்கான வன்கொடுமை சட்டம், டிசேபிள் பீப்புளுக்கு எதிராக அவங்களுக்கு வன்கொடுமை ஏற்பட்டா அதை வந்து எதிர்க்கிற மாதிரியான ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு அவர் சொன்னது மட்டும் இல்ல, அதுக்கான முழு சட்டத்தையும் அவர் இயற்றி வச்சிருக்காரு. அவர் இயற்றி பல ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி ஒவ்வொருத்தரும் வந்து அங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். பட் வந்து அதை வந்து நம்மளால அரசு கிட்ட வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்த்து அதை வந்து செயல்படுத்த முடியல. சோ இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து இது ஒருத்தர் மட்டுமே செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நம்ம இதுல இன்னும் ஒண்ணு வேலை செய்ய தேவையில்லை. ஏன்னா முருகானந்தம் வந்து ஃபுல்லா
இயற்றி வச்சுட்டாரு அந்த சட்டத்தையே. அதை அவங்க கிட்ட கொடுத்து அவங்க கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கி அவங்க வந்து அதை கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்படுத்தி அவங்க வந்து நமக்கு கொடுத்தா போதும். சோ இந்த விஷயத்த வந்து நம்ம முழு முனைப்போட செய்யணும். ஏன்னா வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்மளுடைய தோழர்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அதுவும் டிசபிலிட்டிக்காக நம்ம குரல் கொடுக்கறவங்களை வந்து அநியாயத்தை தட்டி கேட்கிற மாற்றுத்திறனாளிகளை இழக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கு. அப்புறம் 3வது விஷயம், நீங்களே ஒன் டிமாண்ட் பத்தி சொன்னீங்க. சிஎம் வர்றது ரொம்ப நல்ல விஷயம். சோ சிஎம் கிட்ட வந்து அந்த ஒன் டிமாண்ட பத்தி ஒரு ஒரு டிமாண்ட வந்து நீங்க முன் வைக்கணும் அப்படின்றத நான் இந்த கருத்தரங்கு மூலமா கேட்டுக்கிறேன். ஆக்சுவலி நான் நவமணி கிட்டயும் பேசினேன். ஒன் டிமாண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து சிஎம்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த போது நான் ஒன் டிமாண்ட் தான் முக்கியமா சொன்னேன். சோ அதை வந்து அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து அந்த 6000 மினிமம், ஏன்னா டெல்லிலயும் 4000 ரூபாய் இப்போ வந்து வந்துருச்சு. சோ அதனால வந்து நம்ம வந்து இந்த 6000 அப்படின்றத வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்றத நான் இந்த தருணத்துல கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஆமா, இப்போ இந்த பர்பிள் ஃபெஸ்ட் பத்தி பார்ப்போம். பர்பிள் ஃபெஸ்ட்ல வந்து நம்ம ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு முறையும் வந்து அது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றதையுமே வந்து நம்ம பார்க்க முடியுது. இந்த தடவை வந்து ஆக்சுவலி சிதம்பரம் சொன்ன மாதிரி பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் பிற கண்ட்ரி நாடுகள்ல இருந்து வந்ததுனால நாம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து அவங்க கூடவே இருக்க வேண்டியதாயிடுச்சு. சோ என்னால வந்து வேற ஸ்டால்ஸ் வேற இன்னோவேஷன்ஸ் எல்லாம் போய் பார்க்க முடியல. ஆனா டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு டிஸ்கஷன்ஸ் நாங்க பார்ட்டிசிபேட் பண்ணதையும் பார்த்தோம்னா ரொம்ப அடுத்த லெவலுக்கான ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அது வந்து பார்க்க முடிஞ்சது. பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு பார்க்கும்போது அரசியல் பங்கேற்பு, டிசேபிள் பீப்புளுக்கான அரசியல் பங்கேற்பு, அதுல நாம வந்து ஒரு பேனல் டிஸ்கஷன் பண்ணோம். அந்த பேனல் டிஸ்கஷனை வந்து 3 செக்மெண்டா பண்ணோம். அந்த ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ், எம்பிஸ் ஆஸ்திரேலியா, அர்மேனியா, அதுக்கப்புறம் மங்கோலியா, இவங்க 3 பேருமே வந்து அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு பார்லிமெண்டேரியனா என்ன பண்ணாங்க அப்படின்றத ஷேர் பண்ணாங்க. பிளஸ் ஒரு டிசேபிள்டு பார்லிமெண்டேரியனா அவங்க வந்து என்னென்ன பேரியர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அதையும் வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. அடுத்த செக்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனுக்காக வந்து என்னென்ன அட்வான்ஸ்மெண்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், என்ன ஒர்க் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு பேனல் இருந்தது. அந்த பேனல் டிஸ்கஷன்ல வந்து நானும் ஒரு பேனலிஸ்டா இருந்தேன். அதுல என்னன்னு பார்த்தோம்னா ரஷ்யன் டெலிகேட், அவர் வந்து பிரசிடென்ட் புட்டின் கீழே கமிஷன், டிசபிலிட்டி கமிஷன் இருக்கு, அதுக்கு லீடா இருக்காரு அவரு பேசினாரு. ரஷ்யால வந்து என்னென்னலாம் பண்றாங்க, அவர் வந்து பிளைண்ட் அசோசியேஷன்லயுமே வந்து லீடரா இருக்காரு. ஸோ அந்த பிளைண்ட் அசோசியேஷன் மூலமாக என்ன அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காங்க ரஷ்யால அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. அண்ட் அடுத்தது வந்து யுனைட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா சர்வதேச அளவுல பார்லிமெண்டேரியன்ஸ்க்கான ஒரு நெட்வொர்க். அந்த நெட்வொர்க்ல முழுக்க என்ன ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா வந்து ஹெல்த் கேர், நம்மளுடைய சுகாதாரம், ஆரோக்கியம், இத வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க அந்த யுனைட் பிளாட்ஃபார்ம்ல. ஆனா அந்த யுனைட் பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லா பார்லிமெண்டேரியன்ஸ் தான். ஸோ அந்த யுனைட் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிற ஒரு டிசேபிள் பார்லிமெண்டேரியன் ஆஸ்திரேலியா இருந்து வந்திருந்தாங்க. அதே மாதிரி அந்த யுனைட்னுடைய இந்தியா லீடு ஆர்ஷியா அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத வந்து பேசினாங்க. பிளஸ் நம்ம சைட்ல இருந்து நம்ம எலெக்ஷன் கமிஷன்ல என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், இந்தியால என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் கட்டத்துக்கு வந்து நம்முடைய தமிழ்நாட்டுல வந்து இந்த நம்முடைய அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நம்முடைய லோக்கல் பாடி உள்ளாட்சிகள்ல வந்து நமக்கான நாமினேட்டட் மெம்பர்ஸ் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பத்தியும் அதுக்கான சட்ட திருத்தம் அதை பத்தி எல்லாம் வந்து நான் ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்குது அப்படின்றத வந்து சொன்னேன். சோ அது வந்து செகண்ட் செஷன். அதாவது எக்ஸ்பர்ட்ஸ் என்னென்னலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்தோம். அடுத்தது வந்து தேர்டு செக்மெண்ட் வந்து வே ஃபார்வர்ட். சோ அடுத்தது என்ன, நம்ம வந்து சர்வதேச அளவுல எல்லாரும் சேர்ந்தும் நம்ம நாட்டு அளவுலயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அடுத்த செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டை வந்து நான் மாடரேட் பண்ணேன். அதுல வந்து நம்முடைய கோவானுடைய
சோஷியல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அவரே அதுல இருந்தாரு, ஒரு பேனலிஸ்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் கோவானுடைய இன்னொரு எம்எல்ஏ வந்து அதுல இருந்தாரு. அப்புறம் நம்மளுடைய இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆஸ்திரேலியா, ஆர்மேனியா அவங்களும் இருந்தாங்க. சோ இவங்க எல்லாருமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து வந்து நமக்கு டேட்டா எவ்வளவு முக்கியம், நமக்கு வந்து ஒரு எஜுகேஷன் அவேர்னஸ் எவ்வளவு முக்கியம், அண்ட் ஒரு பாலிசி டெசிஷன்ஸ் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பத்தி எல்லாம் வந்து எல்லாருமே பேசினாங்க. அப்புறம் நம்முடைய கோவா மினிஸ்டர் வந்து என்ன சொன்னாருன்னா, நம்ம தமிழ்நாட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற ப்ராசஸ் உள்ளாட்சி அமைப்புகள் மாதிரியே கோவாலையும் வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு வந்து டிசேபிள் பீப்புளை நாமினேட்டட் மெம்பர்ஸா கொண்டு வருவோம் அப்படின்றத வந்து அங்க அனௌன்ஸ் பண்ணாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் இன்னொன்னு என்ன சொன்னாரு அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் கிட்டயும் நான் சொல்றேன், பிரைம் மினிஸ்டர் கிட்ட இந்த மாதிரி டிசேபிள் பீப்புளுடைய பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போனோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் பார்லிமெண்ட்லயும் வந்து இன்னும் டிசேபிள் பீப்புளை இன்க்ளூட் பண்றதுக்கும் என்கேஜ் பண்றதுக்குமான விஷயத்த வந்து சொல்றேன் அப்படின்றத சொன்னாரு. பிளஸ் நம்ம வந்து இன்னும் என்ன கேட்டுக்கிட்டோம்னா வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லா பார்ட்டிஸுமே வந்து அவங்களுடைய கேம்பெயின்ஸ் வந்து அக்சசிபிளா பண்ணணும். இதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனே வந்து ஒரு சர்க்குலரும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல இருந்தும் வந்து அதையுமே வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் வந்து ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம சொன்னோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒர்க் பண்ணலாம், சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து மினிஸ்டர் அந்த நேரத்துல சொன்னாரு. அது தவிர அன்னைக்கு வந்து 9ஆம் தேதி ஸ்டேட் கமிஷனர்ஸ் எல்லா மாநிலங்களுக்கான டிசபிலிட்டி கமிஷனர்ஸ்னுடைய கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. சோ அந்த கான்ஃபரன்ஸ்ல இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பார்லிமெண்டேரியன்ஸ் வந்து அங்க கூட்டிட்டு போக சொன்னாங்க, அங்க வர சொன்னாங்க. சோ அங்க போயிட்டு அவங்க அந்த பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஃப்ரம் ரஷ்யா அண்ட் அர்மேனியா அவங்க வந்து ஸ்டேட் கமிஷனர்ஸ் கிட்ட வந்து ஒரு அட்ரஸ் அவங்க கொடுத்தாங்க. அதையுமே வந்து நான் ஃபெசிலிட்டேட் பண்ணேன், மாடரேட் பண்ண போது. அப்போ அங்கேயே ஸ்டேட் கமிஷனர்ஸ் வந்து சில கேள்விகள்லாம் கேட்டாங்க அவங்கள, நீங்க வந்து எலெக்டட் மெம்பர்ஸா இல்ல நீங்களே நாமினேட்டட் மெம்பர்ஸா? அப்ப இவங்க சொன்னாங்க நாங்க எலெக்டட் மெம்பர்ஸ் தான் அப்படின்னு. சோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு வியப்பா இருந்தது, எப்படி வந்து ஏன்னா அதுலதான் நமக்கு வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. நம்ம வந்து களத்துல பணியாற்றுவதற்கும் அந்த ஒரு பார்ட்டியில வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவா நின்னு நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கும்லாம் வந்து பல பேரியர்ஸ் இருக்கு, நம்ம பல தடைகள்ல சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த தடைகள்னாலே வந்து நம்மளுடைய சில பேர் வந்து முயற்சி செய்யறாங்க, ஆனா வந்து அவங்களால வந்து வின் பண்ண முடியல. சில பேர்லாம் வந்து ஈவன் லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல கூட நின்னாங்க சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆல் இந்தியா லெவல்ல. ஆனா யாராலையுமே வந்து அதை வந்து தாங்கி நிக்கவே முடியல. பிகாஸ் அதுக்கு வந்து பல தேவைகள் இருக்கு, பல தடைகள் வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியாம இருக்கு. சோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம அங்க பார்த்தோம். அப்ப வந்து அவங்க சொன்னாங்க இல்ல, ஏன்னா அவங்க நாட்டுல வந்து எல்லாமே ஆக்சசிபிளா இருக்கு. சோ இந்த ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றது வந்து அவங்களே சொன்னாங்க. சோ எல்லாமே ஆக்சசிபிளா இருந்தாதான் இது பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தையுமே சொன்னாங்க. சோ நமக்கு வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனா இருக்கட்டும், இல்ல ரோட்ல போய் நம்ம வந்து ஒரு ரேஷன் கடையில போய் ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், எதுவானாலுமே வந்து நமக்கு ஆக்சசிபிலிட்டி அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அது இல்லாததுதான் வந்து நம்முடைய பிரச்சனையாவே இருக்கு. எல்லா விஷயத்திலயுமே நமக்கு அதுதான் பிரச்சனையா இருக்கு அப்படின்றதுமே வந்து நமக்கு இந்த டிஸ்கஷன்ஸ்ல எல்லாம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய சிசிபி, நம்மளுடைய சீஃப் கமிஷனர் ஃபார் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் கோவிந்தராஜ் சார் அவர்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் நடந்தது. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம், நம்ம வந்து பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத வந்து அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு. சோ இந்த ஃபோரம் வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த சொன்னாரு. நம்ம இதுக்கான ஒரு ப்ரொபோசலை வந்து அவர் ரெடி பண்ணி கொடுக்க சொன்னாரு. நான் வந்து அது ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட நம்ம இந்த ப்ரொபோசலை வைக்கலாம். அவர் வந்து என்ன ஒரு விஷன் சொன்னார் அப்படின்னா வந்து, நான் கேட்டது, நம்ம வந்து பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாரையுமே சேர்த்து இது வரைக்கும் வந்து எந்த நாட்டிலயுமே எந்த கவர்மெண்ட்டுமே வந்து இந்த மாதிரி பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் வந்து கூப்பிட்டு அவங்க வந்து ஒரு மீட்டிங் நடத்தினது இல்லை. இந்த பர்பிள் ஃபெஸ்ட்ல தான் வந்து முதல் தடவையா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் கோவா வந்து பண்ணியிருக்காங்க. சோ இது வந்து அவங்களுக்கு வந்து பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் இருந்ததுனால வந்து வெறும் ஒரு
3 பேர் மட்டும்தான் வர முடிஞ்சது. அதனால நம்ம வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதை எடுத்து இன்னும் நிறைய பேரை கொண்டு வரணும் அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ வந்து அது உலகத்தாலேயே வந்து சிறப்பாக பார்க்கப்படும். பிளஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் டிசேபிள் பீப்புளுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுமே வந்து அதுல வரும், அந்த விஷயம் வெளியே வரும் அப்படின்றத சொன்னேன். அவர் வந்து கண்டிப்பா இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. அவர் இன்னும் என்ன சொன்னார்னா, நம்ம வெறும் பார்லிமெண்டேரியன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் மட்டும் இல்லாம டிசபிலிட்டிக்காக பார்லிமெண்டேரியன்ஸ் வேற யாரு இல்ல மினிஸ்டர்ஸ் வித்தவுட் டிசபிலிட்டிஸ் இருந்தாலும் அவங்களையும் அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து நம்ம கூப்பிடலாம். ஸோ நம்ம வந்து இது ஹோலிஸ்டிக் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கஷனா, ஒரு கான்ஃபரன்ஸா ஃபார் பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு ப்ரொபோசலை கொடுப்போம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுப்போம். அதுக்கப்புறமா வந்து அது நம்ம எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம், அது எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆகுதுன்றதை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஸோ கோவிந்தராஜ் சார் ஹாஸ் பீன் அ கிரேட் கைடன்ஸ் அண்ட் சப்போர்ட். நம்ம வந்து ஒவ்வொரு பிரச்சனை ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து அவரு நமக்கு சென்ட்ரல் லெவல்ல வந்து பல கைடன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்துலயுமே வந்து அவர் இந்த கைடன்ஸ் சொன்னாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம அவர் வந்து இன்னும் சில விஷயங்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டுல வந்து இது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனா இப்ப வந்து தமிழ்நாட்டுல நடந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து எங்க பேசுறோம்னா பர்பிள் ஃபெஸ்ட்ல போய் பேசுறோம். ஆனா அந்த பர்பிள் ஃபெஸ்ட்ல இந்த மாதிரி வந்து சிறப்பம்சங்கள் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அதாவது பர்பிள் ஃபெஸ்ட்ல பல டிஸ்கஷன்ஸ் நடக்குது. நான் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் இந்த பார்லிமெண்டேரியன்ஸோட அட்டென்ட் பண்ணேன். WHO இந்தியா அவங்க வந்து நம்முடைய ஹெல்த் ஈக்விட்டி பத்தி ஒரு கான்ஃபரன்ஸ் பண்ணாங்க. அந்த பேனல்லையுமே வந்து நான் இருந்தேன். டிசேபிள் பீப்புளுக்கு வந்து நமக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு ஹெல்த் அப்படின்றத பார்த்தோம்னா, ஆக்சஸ் டு இன்ஃபர்மேஷன், அந்த ஹெல்த் இன்ஃபர்மேஷன்ல இருந்து கடைசியில அந்த கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட், ரீஹாபிலிட்டேஷன், பாலியேட்டிவ் கேர், இந்த ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து நமக்கு பிரச்சனை இருக்கு. அதுக்கு வந்து சொல்யூஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்ற விஷயத்த வந்து நான் சொன்னேன். சோ அதே மாதிரியே வந்து அடுத்த நாள் வந்து இன்னொரு ரொம்ப அருமையான டிஸ்கஷன் நடந்தது. அது என்னன்னு பார்த்தோம்னா, பார்ட்டிசிபேட்டிவ் லா மேக்கிங். இப்போ வந்து சட்டம் இயற்றுறாங்க, அந்த சட்டம் வந்து எப்படி அனைவரும் சேர்ந்து இயற்றக்கூடிய ஒரு சட்டமா இருந்தா அது வந்து எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பேனல் இருந்தது. அங்க வந்து எலெக்ஷன்ல நம்ம பண்ண ஒர்க்கை பத்தி எல்லாம் வந்து நான் பேசினேன். எப்படி டிசேபிள் பீப்புள் சேர்ந்து வந்து நம்ம வந்து கன்சல்டேஷன், எலெக்ஷன் கமிஷனுக்கான அந்த இன்புட்ஸை நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி வந்து நம்ம எப்படி மாடல்ஸ் கிரியேட் பண்ணணும், இந்த கிரியேட் பண்ணி அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு அப்பதான் வந்து அது புரிஞ்சுட்டு அவங்க வந்து அதுக்கான கைடன்ஸ், அதுக்கான சர்க்குலரை கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னேன். அதே மாதிரி வந்து நம்ம சென்னை மெரினா பீச்ல வந்து எப்படி அது வந்து பார்ட்டிசிபேட்டிவா நம்ம அந்த ப்ராசஸ் இருந்தது. முழுக்க டிசேபிள் பீப்புள், என்விரான்மெண்டலிஸ்ட், அப்புறம் ஃபிஷர்மேன், அந்த லோக்கல் வெண்டர்ஸ், கடை வச்சிருக்கவங்க, அங்க இருக்கிறவங்க, லோக்கல் ரெசிடென்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்துதான் வந்து இந்த பீச்சை 6-7 வருஷமா சேர்ந்து ஒர்க் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். அதனாலதான் வந்து அது எல்லாருக்குமான ஒரு சொல்யூஷனா இருக்கு. இல்லைன்னா வந்து அது ஒருத்தருக்கு மட்டும் இருக்கிற சொல்யூஷனா இருக்கும், மத்த எல்லாருக்கும் எதையுமே வந்து திருப்திப்படுத்தாது. சோ எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து கூட்டாக ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கணும். இதுல வந்து ஒரு பங்கேற்பு இருக்கணும் நமக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அந்த பேனல் டிஸ்கஷன் வந்து ரொம்ப நல்லா அதை கொண்டு போனாங்க. அதே மாதிரியே வந்து நெக்ஸ்ட் டே வந்து இந்த பர்பிள் எக்கானமி. சோ பர்பிள் எக்கானமில வந்து ரொம்ப அழகா ஆக்சுவலி சாந்தி ராகவன் நெக்ஸ்ட் செஷன்ல அவங்க அதை பேசுவாங்க, சிதம்பரம் சொன்ன மாதிரி. சோ எப்படி வந்து நம்மளும் கஸ்டமர்ஸ், நமக்கும் வந்து ஒரு மார்க்கெட் இருக்கு, அந்த மார்க்கெட் வந்து எப்படி ஒரு வின்வின் சிச்சுவேஷனா எடுத்துட்டு போலாம் அப்படின்றத வந்து அவங்க அதுல பேசினாங்க. சோ இப்படி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு டிஸ்கஷன்ஸ், ஒவ்வொரு நாளைக்கான டிஸ்கஷன்ஸுமே வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து நம்ம எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், தயார் பண்ணிக்கணும், அடுத்த கட்டத்துக்கான நகர்வு என்ன, அதுல வந்து என்ன மாதிரியான முன்னேற்றம் இருக்கு, அந்த முன்னேற்றத்துல வந்து நம்முடைய பங்கு என்ன, நம்ம எல்லாருமே சேர்ந்து எப்படி பங்களிப்பது, இந்த விஷயங்களை வந்து நம்ம பர்பிள் ஃபெஸ்ட்ல பார்த்தோம். கடைசியா லாஸ்ட் டே வந்து ஒரு பேரிடர் குறித்த ஒரு ஒர்க் ஷாப் நடந்தது. அந்த பேரிடர் குறித்த ஒர்க் ஷாப்லயுமே வந்து நம்மளுடைய பேனலிஸ்ட், பொலிட்டிக்கல் இவங்க பார்லிமெண்டேரியன்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ் அவங்க பேசினாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பேனல்ல நம்ம பார்த்தோம்னா பல கண்ட்ரீஸ்ல இருந்து
இந்த இந்த பேரிடருக்காக வேலை செய்தவங்க, அவங்க டிசபிலிட்டி குரூப்ஸ்ல இருந்து பேரிடருக்காக வேலை செஞ்சவங்க அந்த கண்ட்ரீஸ்ல இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு நல்ல நாலேஜ் ஷேரிங். அதை வந்து நம்ம ரெப்ளிகேட் பண்ணலாம். நம்ம கண்ட்ரில இருந்து நம்ம இந்தியால இருந்து கேரளா மாடல், கேரளால வந்து சிவில் சொசைட்டி இவங்க நம்முடைய மக்கள் வந்து சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாடலை வந்து அவங்க சொன்னாங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் வச்சாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 72 மணி நேரத்துல வந்து ஒரு பெரிய பேரிடர் வருது, ஒரு சைக்ளோன் வருது அப்படின்னா அதுல வந்து நம்ம எப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம எப்படி நம்மளை காப்பாத்திக்கிறது, டிஃப்ரெண்ட் குரூப்ஸா பிரிச்சுட்டாங்க. ஒரு குரூப் வந்து டிசேபிள் பீப்புள் குரூப், அப்புறம் இன்னொரு குரூப் வந்து கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸே அங்க இருந்தாங்க. கோவா நேஷனல் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டில இருந்து. அதுக்கப்புறம் கேர் கிவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப்பா இருந்தாங்க. அப்புறம் என்ஜிஓஸ், சிவில் சொசைட்டி எல்லாரும் ஒரு குரூப்பா இருந்தாங்க. அப்புறம் இந்த யூஎன் ஏஜென்சிஸ், அந்த மாதிரியான சப்போர்ட்டிங் ஏஜென்சிஸ்லாம் வந்து ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ ஒவ்வொரு குரூப்புமே வந்து ரொம்ப அழகா தெளிவான ஒரு அட்வைசரியை வந்து கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணலாம், என்ன மாதிரியான சொல்யூஷன் இருக்காது. ஆனா அங்க வந்து நம்ம என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, இப்போ நாங்க வந்து ஒரு டிசபிலிட்டி குரூப்பா நாங்க உட்கார்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க வந்து இப்போ அந்த அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இன்னும் 72 மணி நேரத்துல நமக்கு புயல் வரப்போகுது, நம்மள வந்து தாக்க போகுது அப்படின்னும் பொழுது அந்த நேரத்துல நாம என்ன பண்ணலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்றத வந்து நாங்க பகிர்ந்துக்கிறோம். வெறும் ஒரு என்ஜிஓ குரூப்ல இருந்து வந்து கேட்டாங்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத மாதிரி கேட்டாங்க. ஆனா வந்து கவர்மெண்ட் குரூப் வந்து ரொம்ப அருமையான திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த கவர்மெண்ட் குரூப்ல இருந்து டிசபிலிட்டி குரூப்புக்கு வந்து உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு வந்து உங்களை வந்து எப்படி நாங்க ரெஸ்கியூ பண்ணலாம், இல்ல எங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணுமா அப்படின்ற மாதிரியான அவங்க வந்து எங்க கிட்ட ஒண்ணும் கேட்கல. அதை வந்து நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஏன்னா வந்து அரசாங்கம் சிறப்பான திட்டங்கள் வந்து தீட்டுறாங்க. பட் அவங்க வந்து நம்மளோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து சரியான புரிதல், லைக் வாக் இன் மை ஷூஸ், எனக்கு என்ன தேவை அப்படின்றது வந்து அப்பதான் அவங்களுக்கு புரியும். அந்த விஷயத்த வந்து நான் சொன்னேன். ஸோ அதை வந்து ரொம்ப நல்லா வந்து அதை எடுத்துக்கிட்டாங்க. ஆக்சுவலி அந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அது கண் முன்னாடி அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ வந்து ஆமா நாங்க இவ்வளவு நல்ல பிளான்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கோம், பட் நாங்க அவங்கள வந்து போய் கேட்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அங்க புரிய வச்சோம். சோ இதுதான் வந்து எல்லா ஸ்டேட்லயுமே நடக்குது, எல்லா சென்ட்ரல்லயும் அதான் நடக்குது. ஸோ பீப்புள் வித் டிசபிலிட்டிஸ் வந்து யாரும் இது பண்றது இல்ல. அதனால வந்து ஒரு பார்ட்டிசிபேட்டிவ் அப்ரோச் ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு நகர்வுலயும் எப்படி வேணும், ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒரு எப்படி வேணும் அப்படின்றத வந்து ஒவ்வொரு டிஸ்கஷன்ஸ்லயுமே வந்து இந்த பர்பிள் ஃபெஸ்ட்ல வந்து நம்ம பார்த்தோம். சோ டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிதான் இருந்தது. அண்ட் மிஸ்டர் கோவிந்தராஜ் கிட்ட வந்து பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சோ இந்த பர்பிள் ஃபெஸ்ட்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பம்சங்கள், தமிழ்நாட்டில இருந்து வர்ற விஷயங்களை எல்லாம் பேசுறோம். ஆனா இந்த பர்பிள் ஃபெஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல நடக்கணும். சோ அதுக்கு வந்து அதுக்கான முயற்சிகளை எடுங்க அப்படின்றது சொன்னாரு. நம்மளும் வந்து செக்ரட்டரியை மீட் பண்ணும்போதோ, கமிஷனர் மீட் பண்ணும்போது எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனா வந்து அவங்களும் இன்ட்ரெஸ்டா கேட்டுக்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் புஷ் பண்ணும்போது பட்ஜெட் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா அவங்கள வந்து எப்படி நம்ம வந்து மறுபடியும் அதுக்கு கொண்டு வர்றது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். சோ அதுக்கு வந்து நம்ம டிபிஓ காங்கிரிகேஷன், நம்முடைய இந்த காங்கிரிகேஷன் மூலமாக நம்ம வந்து சொன்னோம்னா அது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது நான் வந்து இங்க இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து பர்பிள் ஃபெஸ்ட்ல வந்து பல விஷயங்கள் இருக்கு. நான் பார்த்தது எல்லாமே வந்து டிஸ்கஷன்ஸ் தான் இந்த தடவை. மற்றபடி வந்து பல இன்னோவேஷன்ஸ், பல ஸ்டால்ஸ், அந்த சென்சரி ஸ்டாலா இருக்கட்டும், அது எல்லாமே வந்து இங்க தமிழ்நாட்டுல இருந்து போன விஷயம் தான். அதே மாதிரியே அங்க ஆக்சசிபிள் பீச்சா இருக்கட்டும், இல்ல வந்து வேற ஸ்கூபா டைவிங்கோ, எல்லாமே நம்ம தமிழ்நாட்டுல பண்ண விஷயங்கள். சோ இது எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம வந்து இங்க நம்ம தானே அப்ராப்ரியேட்டா இருக்கோம். ஒரு பர்பிள் ஃபெஸ்ட்டை வந்து நம்ம ஏன் இங்க நடத்தக்கூடாது, நம்முடைய அரசு வந்து இங்க நடத்தினா அது வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இதுக்கான இது இங்க நடக்கும்பொழுது நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதுல வந்து கலந்துக்க முடியும். அவங்களுக்கு வந்து பல விஷயங்கள் தெரியுது. அது மட்டும் இல்ல, ஒரு பேரியர் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டையும் அந்த அட்வென்ச்சரஸ்
ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்பொழுது அவங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வரும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஒரு பர்பிள் ஃபெஸ்ட் போய் ஒரு 2, 3 ஆக்டிவிட்டி அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தா வந்து ஒரு எனர்ஜி வரும். அந்த அந்த ஒரு எனர்ஜி வந்து நம்ம தமிழ்நாட்டுல கிடைக்கணும், நிறைய பேருக்கு கிடைக்கணும் அப்படின்னும்போது நம்ம வந்து இந்த பர்பிள் ஃபெஸ்ட் வந்து இங்க நம்ம அரசு கிட்ட நம்ம வந்து இங்க பண்ண சொல்லி நம்ம எல்லாருமே சேர்ந்து கேட்கணும். ஏன்னா ஒருத்தரா கேட்டா வந்து நடக்க மாட்டேங்குது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி கொடுக்கும்போது அது நடக்கும் அப்படின்றத வந்து நான் நம்புறேன். ஸோ பர்பிள் ஃபெஸ்ட்ல டிஸ்கஷன்ஸ் வைஸ் இதுதான். அண்ட் பர்பிள் திங்க் டேங்க்னு ஒரு செப்பரேட் செட் ஆஃப் டிஸ்கஷன் நடந்தது. அங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ், டிசேபிள் பீப்புளுக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ்ல என்ன மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ இருக்கு, ஐஆர்டிஏவோட என்னென்னலாம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சென்ட்ரல் லெவல்ல, எல்லாருமே நம்மளுடைய அசோசியேஷன்ஸ் எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பேசினாங்க. அண்ட் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து 2-3 பேனல் டிஸ்கஷன் நடந்தது. ஸோ உயர்கல்வி, அது மட்டும் இல்லாம வந்து சிறப்பு கல்வி, ஸோ இது இன்க்ளூசிவ் எஜுகேஷன், இந்த டிஃப்ரெண்ட் எஜுகேஷன்லயும் வந்து லென்ஸ், அந்த டிசபிலிட்டி லென்ஸ்ல எப்படி வந்து வெரி சிவியர் டிசபிலிட்டிக்குமே வந்து நம்ம என்ன மாதிரியான நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. அப்புறம் சைன் லாங்குவேஜ் கான்ஃபரன்ஸ் நடந்தது. வேற வந்து பல கான்ஃபரன்ஸ் நடந்தது. இந்த ஆல் 21 டிசபிலிட்டிஸ்க்கான லேர்னிங் கான்ஃபரன்சஸ் நடந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இந்த தடவை வந்து போன தடவை விட நெக்ஸ்ட் இன்னும் அட்வான்ஸ்டா வந்து எல்லாமே இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொண்டு வரணும் அப்படின்றது வந்து நான் இப்போ ஒரு கோரிக்கையா டிபிஓ கான்கிரேஷன் மூலமா நம்ம ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லிட்டு என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி. ஏதாவது கொஸ்டின் இருந்தா தயவு செய்து கேளுங்க. சார், with your permission, shall I interact with that, sir? Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay. Thank you, Smita, for your detailed deliberation about different different type of panel discussion. இதுவரையும் பார்த்தோம்னா வந்து ஸ்மிதா வந்து சொன்னாங்க, இது மாதிரி என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னாங்க. அதாவது ஒவ்வொரு அரங்குகள் பார்த்தோன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் எக்கானமி அப்படிங்கிறது வந்து அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக் வந்து சாந்தி மேடம் நம்ம கூட பேசுவாங்க. அது வந்து நோவா ஹோட்டல் அப்படிங்கிற ஹோட்டலில் நடந்தது. அதில் பார்த்து முழுக்க இந்த பொருளாதாரத்தை பற்றி விஷயங்கள் பேசினாங்க. அதே மாதிரி மேடம் சொன்ன மாதிரி இப்போ ஸ்மிதா சொன்ன மாதிரி வந்து அரசியல் பங்கேற்பில் மாற்றுத்திறனாளிகளோட பணி என்னங்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் பாடிஸ் வச்சு பண்ணது ஒன்று. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன், அதுக்கு வந்து சிஆர்இ ப்ரோக்ராம் மூலிமா அது ஒரு சிஆர்இ ப்ரோக்ராம் நடத்தினாங்க. அது நிப்மெட் கோஆர்டினேட் பண்ணாங்க. அது மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்து டெலிபரேஷன், ஒரு ஒரு வந்து நாலேஜ் இம்பார்ட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடந்தது. அதே மாதிரி பார்த்தோம்னா வந்து ஸ்டால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70க்கும் மேற்பட்ட ஸ்டால், ஒரு 100 ஸ்டால் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 100க்கும் மேற்பட்ட ஸ்டால்ஸ் போட்டு அது வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கிற மாதிரி அந்த ஸ்டால்ஸ் இருந்தது. அது இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள், மியூசிக் ப்ரோக்ராம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. இது வந்து இப்போ பகவதிகுமார் வந்து முதல்ல நிகழ்ச்சியில் சொன்னார், இது மாதிரி வந்து டிரான்ஸ்போர்ட்டும் ஃபுட்டும் கேட்டோம் நாங்கள், அதனால் அவங்க தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க, போக முடியல. அதாவது இந்த நிலையை நம்ம மாற்றணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் போகிறோம்னா சாப்பாடுக்காக தான் வரக்கூடிய குழந்தைகள் வந்து யாருமே கிடையாது. அங்கே பள்ளிக்கூடம் போதுங்க, அதுக்கு வந்து சாப்பாடு வழங்கப்படுது, அதனால சாப்பிட்றாங்க குழந்தைங்க, அவ்வளோதான். சாப்பாடுக்காக தான் ஸ்கூலுக்கு போகிறேன் அப்படின்ற குழந்தைகள் யாரும் கிடையாது. ஆனாலும் எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய விஷயங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு திங்க் டேங்க், பர்பிள் திங்க் டேங்க் இருக்குது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்குது, அதாவது பார்த்து இன்னோவேஷனை பற்றி ஒரு டிஸ்கஷன் நடக்குது. இப்போ வந்து சாந்திமன் அடுத்த வாரம் நல்லா அற்புதமாக பேசுவாங்க. என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் ஒரு நிகழ்ச்சி பண்ணுறதுனால எவ்வளோ எக்கானமி வளருது, இது வந்து மாற்றுத்திறனாளிகள் மட்டும் கிடையாது, ஓவரால் எக்கானமி வந்து பூம் ஆகுதுங்கிறத வச்சு அந்த கண்ணோட்டத்தில் அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்களோட இருக்கும்போது பூவோட சேர்ந்து நாரும் மணக்கிறங்கிற மாதிரி வந்து நாம் அவங்களோட போகும்போது நமக்கும் அந்த அறிவு பெருகும், நாமும் நாளைக்கு வந்து மலர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நம்ம முன் வச்சு போகணுமே தவிர, இல்லை அங்கே ஒரு சலுகை கொடுத்தா தான் நம்ம போவோம் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் போனோம்னா, அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்காக கோவால் பர்பிள் ஃபெஸ்ட் நடத்தலை. இது வந்து முதல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்வதற்காக ஒரு சில ஆஃபர் கொடுப்பாங்க. ஆனால் அதையே நான் வந்து வருஷம் எதிர்பார்த்தோம்னா இந்த நிகழ்ச்சிக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 25 crore இந்த கவர்மெண்ட் இன்வெஸ்டடுங்க மாதிரி கேள்விப்பட்டேன்.
அப்போ இதையும் நம்ம எதிர்பார்க்குறோம்னா நிச்சயமா வந்து இடமே இல்லை. நானே கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவுல தங்கி தென் எவ்ரிடே ஐ யூஸ் டு டேக் வெஹிக்கிள் அண்ட் கோ அண்ட் கம் பேக். ஏன்னா அது வந்து எது கேட்டா அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து அஃபோர்டபுள், நான் போயிட்டு வந்தேன், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இல்லை நான் என்ன சொல்றேன்னா, ஒரு முன்னாடியே இப்போ வந்து அங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூத் ரெட் கிராஸ் சொசைட்டி இருக்கு, அங்கெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு வரும்போது என்னன்னா நமக்கு வந்து அந்த என்ன மாதிரி விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எஜுகேட்டர் எப்படி இருக்காங்க, அங்கே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அங்கே வந்து பார்த்தோம்னா வந்து அமைச்சர்கள் என்ன மாதிரி ஒரு 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 கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க, அங்கே என்ன மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட ரெகுலரைசேஷன் விஷயம் என்ன இருக்கா, அங்கே என்ன கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்மெண்ட் தான் போடுறாங்களா, 4% ரிசர்வேஷன் இருக்கு, அதெல்லாம் நம்ம வந்து கலந்தாய்வு செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஆகவே அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து அப்படிதான் எடுத்துக்கணும். இனி வரக்கூடிய இந்த அட்லீஸ்ட் வர பேரவையில் வரக்கூடிய மாற்றுத்திறனாளிகளும் அந்த அமைப்புகளும் நாம வந்து சலுகை இருந்தால் தான் வரணும்னு நினைச்சோம்னா வந்து அது வந்து நம்ம வந்து வளர்ச்சிக்கான ஒரு மிகப்பெரிய தடை வந்து சலுகைகள். ஆகவே அது அது கண்டிப்பாக கிடைக்கும். நமக்குன்னு அது வந்து ஒரு இருக்கும்போது அவங்க அதுக்கான ப்ரொவிஷன் தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அது கொடுத்தா தான் வருவோம். அவன் டிமாண்ட் பண்ணுறதுனால தான் இப்போ நமக்கு பேரவையில் கூட பார்த்தா அவ்வளோ பேர் வரல. ஆகவே நம்ம எதுவும் கொடுக்குற மாதிரி இல்லை. நாம் அவங்க முயற்சி உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கான விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அது கிடைக்கும். அதே மாதிரி அணுகுமுறையில் இருக்கணும். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 200வது வாரத்தில் வந்து February 8 வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே நம்முடைய கமிஷனர் ஸ்ரீ கோவிந்தராஜ் சார் சொன்னது என்னன்னா, ஒரு பர்பிள் விஷன் ஃபெஸ்ட் அப்படிங்கிறது நடத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கான முயற்சிகள் வந்து நம்ம வந்து ஏற்கனவே 2 மீட்டிங் நான் போட்டிருக்கிறோம். கனக சபாபதி சார், மதன் மோகன் சார் எல்லாம் போட்டிருக்கிறோம். அந்த ஒரு விஷயம் நம்ம வந்து பாண்டிச்சேரியில் முன்னெடுக்கலான்னு இருக்கிறோம். அது எடுப்போம். அதுக்கு அடுத்து வந்து பர்பிள் ஃபெஸ்ட்டை கூட நம்ம வந்து வி வில் திங்க் ஓவர் இட். இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து இந்த 100 வாலண்டியர்ஸ் இருக்காங்க இல்லையா, இப்போ இருக்காங்க இல்லையா, மாற்றுத்திறனாளி அமைப்புகள் வந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க போகிறோம். அப்போ என்ன ஆகுன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு அங்கீகாரம் மட்டும் கிடையாது, உங்களுக்கான ஒரு அப்ரிசியேஷனும் அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்தும் போது கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம பேரவை வந்து முன்னெடுத்துக்கிட்டு போய் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் இது. ஆகவே மாற்றுத்திறனாளிகள் இருக்கக்கூடியவங்க ஏதோ வரோம், நம்ம வந்து நம்மளுடைய அன்னெசரி நம்ம வந்து டேட்டா வந்து சார்ஜ் பண்ணிட்டு இந்த நிகழ்ச்சி கேட்குறோம், இது வந்து ஏதோ ஒரு ஃபேஸ் வேல்யூக்காக வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம, உங்களுக்கு அந்த யாரும் நினைக்கல, ஒரு சில அது அந்த அந்த நினைப்பு இருந்துன்னா மாற்றிக்கிட்டு இதில் வந்து சேரும்போது நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதனால வந்து டேட்டாவுக்காக ஒரு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு வரணும்னு நம்ம வந்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ சுமிதா ஃபார் யுவர் டீடைல் டெலிபரேஷன். இப்போ வந்து அந்த இதனுடைய ஒரே ரிக்வஸ்ட் என்னன்னா, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ் இதில் கலந்துக்கிட்ட ஆர்கனைசேஷன்ஸோடைய டீடைல்ஸ், ஏன்னா நீங்கள் வந்து ஐ ஹோப் யூ மே பி தேர் திங்க் டேங்க் பர்பிள் ஃபெஸ்ட் திங்க் டேங்க்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். எங்களுக்கு வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் அங்கே வந்தவங்க, இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ், பெரிய பெரிய டெலிபரேட்ஸ் அது இருந்ததுன்னா, இன்கேஸ் வந்து there will be helpful for us to at least to visualize. ஏன்னா இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும் இல்லை புதுச்சேரியில் பண்ணணும்னா என்னெல்லாம் பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கான ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் த்ரோ சம் லைட். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே இருக்கும், இல்லைன்னா எங்கே கான்டாக்ட் பண்ணால் கிடைக்கும், இல்லை கோவா ஸ்டேட் கமிஷன் ஆஃபீஸில் கேட்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதில் வந்து சித்ரா மேடம் சத்யா ஸ்கூலில் வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஆர்கனைசேஷன் சார்பாக வந்து இங்கே புதுச்சேரியிலேருந்து ஸ்டேட் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. இதில் எதுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எதுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து இங்கே நடந்துடாதா அப்படின்னு ஒரு நல்ல எதிர்பார்ப்பு சித்ரா மேடம் எதிர்பார்ப்பு. அது மாதிரி ஒவ்வொருத்தருமே நம்ம ஆர்கனைசேஷன் வந்து சில எஃபர்ட் எடுக்கிறோம். அந்த ஒரு சில அந்த டாக்குமெண்ட்ரி ஏதாச்சும் எவிடன்ஸ் இருந்ததுன்னா கைண்ட்லி ஷேர் வித் அஸ். அதை வச்சு நம்ம we can take it to next level for discussion. நிச்சயமா வந்து வெரி சூன் வில் ஹேவ் த ப்ரோக்ராம் பர்பிள் விஷன் ஃபெஸ்ட். இது எல்லாமே வந்து டெஃபினெட்லி வில் ஒர்க் அவுட். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அசட் என்னென்னு கேட்டோம்னா, நம்முடைய சிசிபிடியில் இருக்கக்கூடிய நம்முடைய கோவிந்தராஜ் சார், அவர் ஒரு பெரிய அசட். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். இங்கே இல்லை எல்லாம் அனைவரும் இது வந்து நானும் எனக்கும் நம்ம சுமிதாவுக்கும் அத்தியனா சாருக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுக்கும் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணணும், இவ்வளோ வளங்கள் நம்மகிட்ட இருக்கு. அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி வந்து வளங்கள் யாவருக்குமானது, அதுதான் நம்முடைய ஸ்லோகன். ஸோ டிஸ்ட்ரிபியூட் த ரிசோர்சஸ். இரும்பு பெட்டியில் இருந்த ஏடுகளை எடுத்து ஏழைக்கு பரிமாறியவனின்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் வந்து பாரதியை பிரைஸ் பண்ணுவார். அதே மாதிரி நம்ம தலைவர்கள் எல்லாருமே வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து
இருக்கிற வளங்களை காட்டுறாங்க. ஓடி போய் எடுத்துக்க வேண்டியது நம்ம கடமை, நம்முடைய பொறுப்பு. இல்ல நான் எடுத்துக்க மாட்டேன், அதையும் கொண்டு வந்து ஓட்டணும்னு நினைச்சீங்கன்னா, தயவு செய்து இந்த வளங்கள் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆகவே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வராத மாற்றுத்திறனாளி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அருமையா நீங்க இதை வந்து சொல்லுங்க. பேரவையில வாராந்தோறும் நடக்கிற நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. இட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க ஒவ்வொருத்தருக்கும் உணர்த்தி அடுத்த வாரத்தில் ஆச்சும் ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தர் கூட்டு வர மாதிரி தான் வாங்கல, நீங்களும் வர வேண்டாம். தேங்க்யூ ஸோ மச். நம்ம வந்து கோவா கமிஷனர் கிட்ட கேட்கலாம். ஆக்சுவலி கமிஷனரோட ஒரு ஆன்லைன் மீட்டிங் கூட செட் பண்ணிக்கலாம். அவர்கிட்ட அப்போ வந்து நமக்கு வந்து டேட்டா எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆர்கனைசேஷன் டீடைல்ஸ் எல்லாம் வந்து எல்லாமே கொடுக்க முடியுமான்றது எனக்கு தெரியல. ஆனா வந்து அவங்க கிட்ட இருந்து ஓரளவுக்கு ஒரு ஓவரால் ஒரு கால்குலேஷன் நம்ம வந்து கண்டிப்பா கேட்டுக்கலாம். அண்ட் இன்னும் பல டீடைல்ஸுமே வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன் வைஸ். ஈவன் நம்ம கோவிந்தராஜ் சாரையுமே வந்து அந்த மீட்டிங்க்கு கூப்பிட்டுட்டு சேர்ந்து ஒரு மீட்டிங் பண்ணோம்னா நமக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷன் அண்ட் சப்போர்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அது ஒண்ணு சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரியே வந்து ஆமா இந்த ஆக்சுவலி இளங்கோவன் போட்டிருந்தாரு ஸ்கூபா டைவிங். ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா வந்து ஃபெரியில போய் அது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. பஸ்ல போய் ஃபெரியில போயிட்டு போட்ல போய் ஃபெரியில இருந்து, அதாவது ஃபெரின்னா என்னன்னா வந்து அது ஒரு பெரிய போட்டு, அதுல வந்து பஸ் எல்லாமே போகும், வண்டி. இப்போ இந்த ஐலண்ட்ல இருந்து அந்த ஐலண்டுக்கு போக வேண்டிய மக்கள் வந்து அந்த ஃபெரி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபெரியில போறது வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபார்ம் நம்ம வந்து நம்மலாம் ஃபார்முக்கெல்லாம் நம்ம போகவே முடியாது. ஏன்னா நமக்கு ஆக்சசிபிலிட்டியே இருக்காது. ஸோ ஒரு ஃபார்ம்ல போய் எப்படி வந்து அங்க இருக்கிற நேச்சருடைய அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அத பத்திலாம் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஐலண்ட் டூர், இந்த கோவா பத்தின ஒரு ஹிஸ்டரிய வந்து அந்த போட்லயே கூட்டிட்டு போய் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த கோவாவினுடைய போர்ச்சுகல் எப்படி அட்டாக் பண்ணாங்க, அதுக்கப்புறம் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் நடந்தது, எப்படி மியூசியம், அங்க இருக்கிற சிறைச்சாலை, லைப்ரரி, இது எல்லாமே வந்து அப்படியே அந்த போட்லயே வந்து காமிச்சாங்க. இது வந்து ரொம்ப ஒரு எஜுகேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குது, நமக்கு நாலேஜும் கெயின் ஆகுது. அதே சமயத்துல வந்து நம்ம வந்து அந்த இயற்கையோட இருக்கிறது, ஏன்னா நம்ம வந்து இயற்கையோட இருக்கிறது தான் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். பிகாஸ் நமக்கு இயற்கையில வந்து பல பேரியர்ஸ் இருக்கு. நம்மளால வந்து இயற்கையில போக முடியல. ஒரு ஃபார்முக்கோ ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கோ எல்லாம் வந்து நம்மளால போக முடியல. இந்த மாதிரி ஒரு செட்டிங் நடக்கும்போது வந்து நம்மளால வந்து அதுக்கு போக முடியுது. ஸோ அதை வந்து நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். அதே போல வந்து ஆமா, சித்ராவை நான் மீட் பண்ணேன். அவங்களுக்கு வந்து அவார்டு கிடைச்சது. அண்ட் அம்பாசிடர்ஸ் 21 டிசபிலிட்டிக்குமே வந்து 21 அம்பாசிடர்ஸை வந்து ஒவ்வொரு பர்பிள் ஃபெஸ்ட்லயும் நியமிக்கிறாங்க. போன வருஷம் வந்து மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ்க்கு வந்து என்ன அம்பாசிடரா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் வந்து அதே மாதிரி வந்து இன்னொரு 21 டிசபிலிட்டிக்கும் வந்து அவங்களை அனௌன்ஸ் பண்ணி அவங்கள வந்து கௌரவிச்சாங்க. அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ் அது தனியா நடந்தது. சில கான்ஃபரன்சஸ்லாம் வந்து நம்முடைய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அண்ட் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அதுவும் எஸ்பெஷலி டிசபிலிட்டி இன்டர்செக்ஷனோட வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றது வந்து க்ளோஸ்டு டோர் டிஸ்கஷன்ஸ் நிறைய நடந்தது. ஸோ க்ளோஸ்டு டோர் டிஸ்கஷன்ஸ்க்கு வந்து யார் வேணாலும் போயிட முடியாது. நம்ம வந்து அதுக்கு முன்கூட்டியே ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம வந்து ஒரு கன்சர்ன் கொடுக்கணும். நம்முடைய அது ஒரு பிரைவேட் ஸ்பேஸ். ஸோ அங்க வந்து பல பேர் அவங்களுடைய ஸ்டோரியை ஷேர் பண்ணும்போது நம்ம அந்த விஷயத்த வந்து வெளியில சொல்லக்கூடாது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி 2-3 டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து நடந்தது. அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ்க்கான கான்ஃபரன்ஸ்ல வந்து ஒரு சீஃப் ஆர்கிடெக்ட் வந்து அவங்க வந்து பிரசன்ட் பண்ணாங்க. நம்ம எப்படி வந்து ஒரு ரைட்ஸ் பேஸ்ட் பேசுறோமோ அதே மாதிரி ரைட்ஸ் பேஸ்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க பிரசன்ட் பண்ணது வந்து ரொம்ப வியப்பா இருந்தது. ஏன்னா வந்து அவங்க ஆக்சுவலி பேரண்ட், ஒரு சைல்டு வித் டிசபிலிட்டியினுடைய பேரண்ட். ஸோ அவங்க வந்து ரொம்ப அழகா ஹியூமன் ரைட்ஸ் ஆஸ்பெக்ட்லயே வந்து அந்த யூனிவர்சல் டிசைனை வந்து ரொம்ப கொண்டு வந்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா இதெல்லாம் நம்ம லாங்குவேஜ், நம்ம தான் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயம் வந்து யாரு பேசணுமோ, யார் அதுக்கு ஒர்க் பண்ணணுமோ அவங்க வந்து அதை பேசுறத பார்க்கும்போது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
அண்ட் அங்கேயுமே வந்து நம்முடைய சைட்ல இருந்து இன்னும் என்ன இன்புட்ஸ் கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 2 வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு வந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறது. 2வது வந்து நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ், நம்முடைய நாலேஜை வந்து அங்க ஷேர் பண்றது. பிளஸ் நம்ம வந்து அந்த இயற்கை அதெல்லாம் வந்து ஒரு புத்துணர்ச்சியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் வந்து பர்பிள் ஃபெஸ்ட் இருக்கும்போது நம்ம யாருனாலும் நம்ம அதை பத்தி யோசிக்காம நமக்கு வந்து நம்ம ஃபினான்ஸ்லாம் வந்து நம்மளே எப்படியாவது ரெடி பண்ணிட்டு நம்ம வந்து போயிடணும். நான் வந்து ஆக்சுவலி இந்த தடவை வந்து கமிஷனர்கிட்ட கேட்டேன், ஏதாவது வந்து சலுகைகள் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்போ கமிஷனர் என்ன சொன்னாருன்னா, ஆல்ரெடி வந்து 15,000 பீப்புளை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ 15,000 பீப்புளுக்குமே வந்து நம்ம வந்து சலுகைகள்லாம் கொடுக்க முடியாது. அதாவது வந்து இந்த மாதிரியான சப்போர்ட் மெக்கானிசம்ஸ், ஃபுட் ஆர் அந்த போர்டிங், லாட்ஜிங் இந்த எக்ஸ்பென்சஸ்லாம் வந்து ஏற்கனவே ஒரு 600 to 1000 எக்ஸ்பர்ட்ஸே வராங்க, பேனலிஸ்ட் வராங்க. அவங்களுக்கே வந்து நம்ம அதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கு. கான்ஃபரன்ஸ் ஸ்பீக்கர்ஸ் வராங்க. ஸோ அது தவிர கெஸ்ட் தவிர வந்து 15,000 பேர் வரவங்களுக்கு வந்து நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம பட்ஜெட் ஆல்ரெடி வந்து ஓவர் இதாயிடுச்சு அப்படின்றத அவர் சொன்னாரு. சரி, அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் ரொம்ப அவரை புஷ் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து இதுக்கு தயாரா நம்ம போனோம். நம்ம போனோம்னா நமக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு நெட்வொர்க்கிங், நிறைய பேரோட நெட்வொர்க் பண்ணலாம். நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு அதை வந்து இங்க வந்து ரெப்ளிகேட் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இப்போ இனி அடுத்த கட்டமா வந்து நம்ம பர்பிள் ஃபெஸ்ட் வந்து நம்ம எப்படி தமிழ்நாட்டுல பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. Thank you, Smita. Thank you so much. Thank you. Okay, any questions, sir? You can raise your hand. Based on this, sir will call you and you can others. Anybody having? எஸ் சார், எஸ் சார். இப்பொழுது பேசப்பட்ட கோவாவினுடைய நிகழ்வுகள் பற்றி பேசப்பட்ட நிகழ்வுகள் எல்லாம் கலந்தாலோசித்து இது சம்பந்தமாக யாராவது பேச விருப்பம் இருந்தால் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் பேச அழைக்கிறேன். சார், அனைவருக்கும் வணக்கம். ஸ்மிதா மேடம் வணக்கம். நான் இருளப்பன் கோபாலகிருஷ்ணன் பேசுறேன், திருநெல்வேலி மாவட்டம். கடந்த முறை நாங்க எல்லாம் வந்திருந்த மேடம், மிகச்சிறந்த ஒரு இடமா இருந்தது. அதுவும் அந்த திங்க் டேங்க் ப்ரோக்ராம் ஃபுல்லா மிகச்சிறப்பா இருந்தது. இன்டர்நேஷனல் லெவல்ல மட்டும் இல்லாம எல்லா வகையான மாற்றுத்திறனாளிகளும் எந்த மாதிரிலாம் பண்ண முடியுங்கிறது, அதே சமயத்துல மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியா எப்படி கொண்டு போகலாம், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு இருக்குங்கிறது அருமையா இருந்தது. இந்த திருப்பு வர்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மேடம், என்னன்னா லாஸ்ட் இயரே வந்து நான் அரசு ஊழியருங்கிறதுனால எங்க ஆபீஸ்ல லெட்டர் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நான் 4 நாள் லீவ்ல போறேன் அப்படிங்கும்போது நீங்க நினைச்ச நேரம்லாம் கேட்கக்கூடாது, ப்ரியர் பெர்மிஷன் வாங்கணும். நீங்க எப்படி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் போக முடியும் அப்படின்னா, சார் இல்ல சார், எனக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த கவர்மெண்ட் எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்கு, இது எங்களுக்கான திருவிழா, அரசு விழா சார், நான் போகணும் அப்படிங்கும்போது எங்க ஆபீஸ்ல மிகப்பெரிய அளவுல வருத்தங்களும் மனதாபங்களும் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் போராடி தான் வந்தேன். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, ஏற்கனவே அரசாங்கத்துக்கு நாங்க லெட்டர் வேற போட்டிருந்தோம், உதவிக்கரத்துல இருந்து லெட்டர் கொடுத்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி அரசு பணியாளர்களும் கலந்து கொள்வதற்கு அவங்களுக்கு சிறப்பு தற்செயல் விடுப்பாது வழங்கணும், இல்லைன்னா அனுமதியாவது வழங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம். ஆனா அது எதுவுமே வரல. அடுத்த வருஷங்கள்ல இந்த மாதிரி அரசு விழாக்கள் நடக்கும்போது நமக்கான, நான் வந்து அரசு பணியாளர் என்பதால் அரசு அனுமதி இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாத சூழல் இருக்கு. அதை தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கண்டிப்பா அந்த திருப்பி நாங்க வந்திருப்போம் மேடம். அது ஒண்ணுதான் பிரச்சனை. இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன சிக்கல் இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனா பர்பிள் ஃபெஸ்டிவல் வராது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம். அடுத்த திருப்பு கண்டிப்பா வந்துருவோம் மேடம். அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் ஏற்படுத்துவோம், இல்லைன்னா தமிழ்நாட்டிலே நடத்துவோம் மேடம். நன்றி. நன்றி. நன்றி கோபாலகிருஷ்ணன் அவர்களே. அடுத்தபடியாக பகவதி குமார் அவர்கள் அவருடைய கருத்துக்களை கூற அழைக்கிறேன். இனிய மாலை வணக்கம் சார். நான் பகவதி குமார் பேசுறேன். மேடம் வணக்கம். ஸ்மிதா மேடம் வணக்கம். போன முறை எங்களை வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, பொன்னெழுத்துக்கால் பொறிக்கப்பட வேண்டியது. ஏன்னா ஒரு ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் நம்ம மாற்றுத்திறனாளிகள் விழால கலந்து கொண்டது எனக்கு உண்மையிலேயே எங்களோட திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து 40 பேரை அழைத்து போனது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா கருதுறேன். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த வருஷம் அருமை சகோதரர் கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி கான்ட்ராக்ட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேனால அடுத்த ஸ்டேட்ல உங்க இஷ்டத்துக்கு போக கூடாது, யாரு வேலை பாப்பா, நீங்க ஒரு வாரத்துக்கு போயிடுறீங்க, போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
அதனால மேடம் வர முடியல. உண்மையிலே கோபாலகிருஷ்ணன் சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன வருத்தம்னா அது பர்பிள் பஸ்க்கு வராதுதான். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியை இழந்துச்சு. உண்மையில மன வலியோடு இருக்கும். ஏன்னா போன திரும்ப 40 பேரை கூட்டு போயிட்டு திரும்ப ஒரு ஆளோட போக முடியலையே, நம்மளாலையும் போக முடியாத சூழ்நிலை ஆயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வருத்தம் மேடம். இனி வரும் வருடங்கள்ல இப்போதே அதற்குரிய இதை ரெடி பண்ணிட்டு 10வது மாசமே எல்லாம் ரெடி பண்ணி அந்த விழாவுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணுவோம் மேடம். நீங்க போன வருஷம் எங்களுக்கு செய்த உதவிகள் எதுவுமே மறக்க முடியாது. அப்புறம் ஒன் டிமாண்ட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இது பண்ணிட்டு இருக்கோம். எந்த நேரமும் எங்களோட முழு ஒத்துழைப்பும் உண்டு மேடம். உங்க எல்லா சப்போர்ட்டிவ்க்கும் உங்களோட எல்லா முயற்சிக்கும் இறைவன் கை கொடுக்கணும், நாங்களும் உறுதுணையா இருப்போம் தெரிவிச்சுட்டு உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் மேடம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மேடம் வணக்கம். நன்றி, இருளப்பன் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் ஒரு நிமிஷம், ராமகிருஷ்ணன் சார் பேசுறேன் ஒரு நிமிஷம். எஸ் சார், சொல்லுங்க சார். உனக்கு 3-4 வருஷமா இந்த அனுபவம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல இதை நடத்த முடியுமா முடியாதா? கண்டிப்பா நடத்தலாம், தாராளமா நடத்தலாம், அதை விட சிறப்பாவே நடத்தலாம். ஏன் இதை கேக்குறேன்னா, ஒருவேளை மத்திய அரசுல இருந்து ஃபண்ட் வருது இல்லையா, ஆமா. அதை நம்ம நடத்தினா வராம இருக்குமா? இல்ல, அதுக்கு ஏதாவது அப்படியெல்லாம் கிடையாது. மத்திய அரசு ஃபண்டு யார் நடத்தினாலும் கிடைக்கும். ஏன்னா இதுவரை கோவாவை தவிர வேற யாரும் முன்முயற்சி எடுக்கல. அதனாலதான் அந்த கேள்வி கேட்கிறேன். நம்ம ராஷ்டிரபதி பவன்ல 2 வருஷம் நடத்தினாங்க. போன வருஷமும் நடத்தினாங்க, இந்த வருஷமும் நடத்திருக்காங்க. ஒரு நாள் மட்டுமே வந்து ஒரு பட் அந்த ஒரு நாள்ல வந்து அங்க டிஸ்கஷன்ஸ்லாம் ஒன்றும் நடந்த மாதிரி தெரியல. வெறும் ஒரு கண்காட்சி மாதிரி நடத்திருக்காங்க. அப்புறம் சில ஸ்டேட், மகாராஷ்டிரா நடத்திருக்காங்க. இப்போ டிசம்பர்ல கர்நாடகா நடத்த போறாங்க. சோ இந்த மாதிரி வந்து ஒரு 2-3 ஸ்டேட்ஸ் மட்டும் இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன லெவல்ல அவங்க நடத்துற மாதிரி பண்ணிருக்காங்க. ஆனா வந்து நம்ம நல்ல சிறப்பா கோவா மாதிரியே நம்ம பண்ணலாம், இல்ல அதை விட நல்லாவே பண்ணலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து தான் நிறைய விஷயங்கள் அவங்க எடுத்து பண்றாங்க. இல்ல நம்ம வந்து இப்ப இந்த செஸ் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, ஆமா, அதை நம்ம சிறப்பா பண்ணினோம். கரெக்ட். அதே மாதிரி இதையும் முன்னெடுப்பு எடுத்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்மால எதுவுமே முடியும். ரைட். சோ அதுக்கு இப்போதே நம்ம ஸ்டெப் எடுக்க ஆரம்பிக்கணும். கரெக்ட். நம்ம ஐஐடி கிட்டயும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னாரு கோவிந்த் சார். ஐஐடி கிட்ட வந்து லைக் ஐஐடில நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் ஃபண்ட்ஸ் அண்ட் அவங்க வந்து அகாடமிக் பிளஸ் எல்லாமே பாக்குறாங்க அப்படின்றதுனால அவங்களையும் ஒரு பார்ட்னரா எடுத்துக்கலாம். நிப்மெட் கூட கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து முதல்ல அந்த பார்ட்னர்ஸை நம்ம யோசிச்சுட்டு அவங்க பார்ட்னர்ஸ் லிஸ்டையுமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுத்து அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப சுமை இருக்காது. ஏன்னா வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமான சுமை இருக்கும். சோ எப்படி நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் வந்து என்கேஜ் பண்றது அப்படின்றதையும் பார்த்து நம்ம அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ணி கொடுத்தோம்னா வந்து சிறப்பா பண்ணலாம். சென்னையில் உள்ள இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்புறம் கார்பரேட்ஸ் இவங்களை எல்லாரையும் கொஞ்சம் டேப் பண்ண ஆரம்பிக்கணும். ஆமா, டேப் பண்ண ஆரம்பிச்சு ஒரு பட்ஜெட் போடணும். ஒரு பட்ஜெட் போட்டுட்டு இதை எப்படி கொண்டு போறதுங்கிறத இப்போதே நம்ம ஸ்டெப் எடுத்தா தான் இன்னொரு 3 மாசத்துக்குள்ள அதை ஒரு டிசைட் பண்ண முடியும். கரெக்ட். கோவாக்கு 103 கோடி ஏதோ ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். 103 கோடி அதுக்கு மேலேன்னு தெரியல. நெக்ஸ்ட் இயர், அதாவது நெக்ஸ்ட் இயர் 2026க்கு இப்போ நம்ம பிளான் பண்ணோம்னா தான் 2026 நம்ம இதை பண்ண முடியும். அது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்ட் கமிட்டட் டீம் வேணும் சார். கமிட்டட் டீம் இருந்தால் இது பண்ண முடியும். ஏன்னா ஃபுல் ஃபிளெஜ்ட் ஒர்க் இது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கோவாவில் அங்கெல்லாம் பார்க்கணும், அது ஒரு 1 இயர் ஒரு எக்ஸ்க்ளூசிவாக வந்து ஒரு டீம் வந்து இதை ஒர்க் பண்ண மாதிரி தான் தெரியுது. இல்லைன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒரு விஷயம் நடக்காது. அவ்வளோ அருமையாக நடந்திருக்குன்னா ஒரு 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 எந்த விதமான விஷயங்களை நம்ம கிட்டத்தட்ட 20,000க்கு மேற்பட்ட மக்கள் வந்து போயிருக்க மாற்றுத்திறனாளிகள் போது அதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுல பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீம், அதாவது கவர்மெண்ட் இல்லாமல் நம்ம நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அது டிபிஓஸ் வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டீம் இருந்ததுன்னா தான் பண்ண முடியும். நிச்சயமா அதுக்கான ஒரு இன்னைக்கே ஒரு முன்னெடுப்பு நீங்க சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு முன்னெடுப்பு நீங்களே ஒரு பேனல் டிஸ்கஷன் போட்டீங்க இன்னைக்கு. We will take it to the next level, sir. Thank you.
ரைட்டோ. இப்போ அதுக்கு என்ன வழிங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கலாம். பண்ணிடுவோம் சார். தமிழ்நாடு கவர்மெண்ட் முதல்ல அப்ரோச் பண்ணணும். நம்ம ரீஹாபிலிட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு, செக்ரட்டரி, அப்புறம் கமிஷனர் அவங்களோட ஒப்பீனியனும் கேட்கணும். கேட்டு ஃபர்தரா ப்ரொசீட் பண்றது நல்லா இருக்கும். கரெக்ட். ஆனா We'll have a couple of meetings, sir, in Chennai, Tirunelveli, Pondicherry, a couple of meetings for it. We'll work out, sir. Thank you. எனக்கு ஒரு சந்தேகம் என்னவா இருந்ததுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட் கிடைக்காம போயிடுமா அப்படின்னு தான் ஒரு டவுட். இல்ல சார். சார் ஆக்சுவலா it depends upon the proposal, sir. ப்ரப்போசல் வந்து நம்ம வந்து MSJEக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். சப்மிட் பண்ணிட்டு அது வந்து கவர்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுடைய கமிட்மெண்ட் இருக்கும். இப்போ வந்து கோவால் கூட பார்த்தோம்னா வந்து ஒரு 25 to 30 crore the invested for this particular program கேள்விப்பட்டேன் நான். அதில் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ஒரு 5 to 10 crore மினிஸ்ட்ரி வில் கிவ், ரிமைனிங் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு பேர். இப்போ நான் வந்து கார்பரேஷனுக்கு பண்ணும்போது அதை நெக்ஸ்ட் வீக் வந்து பர்பிள் எக்கானமியில் வந்து சாந்தி பண்ண ரொம்ப நிச்சயமாக வந்து நம்ம வந்து பெரிய பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன விஷயத்த பார்த்தோம்னா வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து கோயிங் டு பெனிஃபிட். ஏன்னா அந்த அகாமடேஷன் அதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் டூரிஸ்டம் இண்டஸ்ட்ரி அப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்கெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்க. அதனால அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு CSR ஃபண்ட்ல எதாவது சப்போர்ட் கேட்டோம்னா கூட அதை நம்ம பெரிய லெவலில் ஒரு பெரிய டிஸ்கஷன் பண்ணோம் சார். வில் ஒர்க் அவுட் தட். மேபி நீங்க இன்னைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டீங்க, நான் பண்ணணும் சொல்லி உங்க வாயிலிருந்து வந்ததுனால இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவே வில் டேக் அப் திஸ் டாஸ்க் அண்ட் வில் ஒர்க் அவுட் சார். வில் ஒர்க் அவுட் திங்க் டேங்க் நம்ம போட்டுட்டு ஸ்மிதா வில் ஒர்க் அவுட் அந்த பர்பிள் ஃபெஸ்டிவல்ல யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களெல்லாம் கொஞ்சம் உள்ளடக்கி அவங்களோட ஒரு டெலிபரேஷன் போட்டுட்டு தென் we can consider think tank மாதிரி போட்டுட்டு then we'll have a couple of meeting. அது feasibility பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து we'll work out each and everything. Definitely, yeah. Okay. Excellent, sir. We started today, sir. Okay. So next, anybody else? சார் அடுத்தபடியாக பிலால், முகமது பிலால். சார் அனைவருக்கும் மாலை வணக்கம். என் பேர் முகமது பிலால், வேலூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து. நான் ஒரு மஸ்குலர் டிஸ்டர்பி பர்சன். என்னோட கருத்து என்னன்னா, இப்போ இது கோவால பிசிக்கலா எபிலிட்டி இருக்கவங்களும் ஃபினான்ஷியலா எபிலிட்டி இருக்கவங்க மட்டும்தான் போக முடியுது. ஏன்னா டிராவல்ஸும் சில பேரால பண்ண முடியாது. கம்ப்ளீட் வீல் சேர் பர்சன் இருக்காங்க. ஏன்னா அவங்க டிராவலும் ரெக்கமெண்டேஷன் இல்லை அவங்க பாடியோட இதுக்கு கண்டிஷனுக்கு ஹெல்த் கண்டிஷனுக்கு டுவர்ட்ஸ் நீங்க சொன்ன மாதிரி இது தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல பண்ணா நல்லா இருக்கும். இதுக்கு எல்லா NGOஸும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். லைக் a social workers, like a multiple NGOs in the service and the differently able community. எல்லாரும் ஒருங்கிணைந்து பண்ணா ஈஸியா செயல்படும். இப்போ தமிழ்நாட்டிலே லோவர் பஸ்ஸும் விட்டுருக்காங்க. அக்சசிபிலிட்டி இஷ்யூவும் மெயின் டவுன்ஸ்க்கு இப்போ இல்லை. அது அந்த ப்ளூ பஸ் இது லோவர் பஸ்ஸை வச்சுட்டு யாரெல்லாம் வர விருப்பம் இருக்காங்க அவங்க எல்லாமே வர வச்சுட்டு இது பண்ணுவோம். டிரான்ஸ்போர்டேஷன் இஷ்யூவும் அதிகமா இருக்காது சார். முன்ன இருந்த அளவுக்கு இப்போ இல்ல சார் தமிழ்நாடு பொறுத்த அளவு. We'll do it Bilal, we'll do it. நிச்சயமா வந்து we'll do it. அதுக்கு கான்ட்ரிபியூஷன் சைடு வாலண்டியர்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் பர்சன் இங்க வெல்லூர் CMC அண்ட் இங்க இருக்கிற NGOs திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட் நாங்க கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்றோம் சார். Excellent, very good. Okay, Thank you. Very good. Support has started now. Great. Bilal and Narimat Akbar and CMC, you'll coordinate with that, we'll work out. Vellore and Tirupattur, you'll take responsibility, right? Yes, sir. Sure. See the response. Vellore and Tirupattur district, their people are taking care of it. Okay. Bilal is suffering with muscular dystrophy. Muhammad Bilal from Virinjipuram, sir. Virinjipuram, Vellore district, sir. Very good. Yeah. Thank you so much, sir. Thank you so much for explanation. Great explanation. சார் Sir. எனக்கு போன மியூட் பண்ண முடியல. நீங்க சொல்லி கொஞ்சம் மியூட் பண்ண சொல்லுங்க. Sir, உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். நான் திருவிழாக்குள்ள போறேன். சரிங்க சார்.
போன மியூட் பண்ண சொல்லுங்க. என்னோட ஓகே லைனை மியூட் பண்ண சொல்லுங்க. ஓகே ஷூர் ஷூர். கோபி சாருடைய லைன் மியூட் பண்ணிட்டுப்பா. கோபி எஸ் சார். எஸ் சார். சார் லைன் மியூட் பண்ணுங்க. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார் சிதம்பரம் சார், வித் யுவர் பர்மிஷன் அனதர் இன்ஃபர்மேஷன் டு ஷேர் திஸ் மீட். சொல்லுங்க பிலால். இப்போ வெள்ளூர்ல நம்ம டிஃப்ரெண்ட் லேபிள் கம்யூனிட்டிக்காக மட்டுமே எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சிஎம்சி சார்ந்த ஒரு டாக்டர், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் அவரு. இப்போ முழுக்க முழுக்க எல்லாரும் அவங்களே ஓனா பேக் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக்ஸ், பிளாஸ்டிக்ஸ் பேக்ஸ்க்கு பதிலா இது அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க சார் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல. சூப்பர். அது லான்ச் இதெல்லாம் பண்ணி நீங்க அந்த இதெல்லாம் பர்பிள் பஸ்ல நீங்க டெமோ பண்ணலாம். நிச்சயம் அது பண்ணுவோம். அதை நீங்க ஒரு 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 வார்த்தை நீங்க பேசுங்க அதை பத்தி. இப்போ now will divert ஆக வேண்டாம். will go to that. Any questions related to Purple Fest or any appreciation to our great leader Smita? எஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சார், கிரேட் எக்ஸ்பிளனேஷன். இது தமிழ்நாட்டுல பண்ணா இன்னும் மோர் ஓவர் எல்லா பீப்புளுக்கும் ரீச் ஆகும். That has been done, ma. Done. Don't worry. That next year we'll have a celebration. Don't worry. Sure. Okay. Sure. Thank you so much. Next. Sir, next Mr. புதுச்சேரியிலிருந்து பாலன். Yes, come on. பேசுங்க பாலன் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடம் சொன்னாங்க இந்த 72 மணி நேரத்திற்கு பின் வரும் பேரிடர் பற்றி தெளிவாக சொன்னாங்க. அதில் அந்த கூட்டத்தில் யார் யார் கலந்துக்கிது, அரசு கலந்து கொண்டது, மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டது, அப்புறம் என்ஜிஓக்கள் கலந்து கொண்டதை பற்றிலாம் பேசுகிறாங்க. அந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. இதே போன்ற கூட்டம் புதுச்சேரியில் நடத்த டிபிஓஎஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதுவே என்னுடைய கோரிக்கை. அனைவருக்கும் நன்றிகள். தேங்க்ஸ் பாலன் ஃபார் ஒரு கோரிக்கை மட்டும் போகாது, உங்களுடைய பார்ட்டிசிபன்ஸ் இருக்கணும். அதுதான் நடக்கும். ஓகே. The next. Very good. Thank you. Sir, anybody else? சார் வணக்கம். இருளப்பன் கோபாலகிருஷ்ணன். ஒரு 2 விஷயம் மறந்துட்டேன் சார். சொல்லுங்க கோபாலகிருஷ்ணன். சுமிதா மேடம், லாஸ்ட் இயர் நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு பல வகையான வாய்ப்புகள் இருந்தாலுமே அந்த நிகழ்ச்சிகள் நடந்த அரங்கம் இருக்குல்ல, நம்ம இரவு நிகழ்ச்சி நடந்த அரங்கம் மிகச்சிறப்பா இருந்தது மேடம். அதாவது கடைசி நாள் அந்த டான்ஸோட பாட்டு போட்டு டிஜே எல்லாம் போட்டு ஆடும்போது அவ்வளவு சந்தோஷம். நான் கடைசி என்னாச்சுன்னா, நானும் பகவதியும் பையனும் நாங்க போக வேண்டிய வேனை விட்டுட்டோம். எங்களுக்கு என்ன செய்யணும் தெரியல, பாக்குறதுன்னு தெரியல. கடைசி முன்னால போய் பார்த்தா சுமிதா மேடம் இருந்தாங்க. மேடம் இந்த மாதிரி அப்படின்னும் அவங்க சரிப்பா நான் வேற அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பண்ணி விட்டாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி வைஸும் நம்ம ஐஐடியில லட்சுமணன் ஒருத்தர் அந்த வீல் சேர் ஆக்சசிபிலிட்டி எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி சொன்னாரு. இப்ப சாம்னு ஒரு சார் அந்த நியோமோஷன் இது நமக்கு அந்த கிடைத்த அறிவுகள் வேற எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் தேடி தேடி ஓடுறோம், தனித்தனியா தேடி தேடி ஓடுறோம். அது மொத்தமா கலெக்டிவா ஒரே இடத்துல கிடைச்சது மேடம். அதுல என்னன்னா நம்ம இங்க போறதா அங்க போறதாங்கிற இது, அதுல நம்ம எது பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிட்டோம். கூடுதலா இந்த திருப்பி என்னன்னா மேடம், நான் அந்த நீச்சல் போட்டியில கலந்துக்கிறங்காட்டி தான் இந்த வருஷம் வர முடியல. எங்க ஆபீஸ்ல போன திருப்பி பகவதின்னு சொன்னேன், ஏனே எனக்கு இந்த மாதிரி ஆபீஸ்ல சொல்றாங்க, எந்த பிரச்சனையும் எனக்கு நீங்க தான் பாக்கணும், நான் வரப்போறோம்னு அப்படின்னாரு. அவரும் சொல்லிட்டாரு, ஏன்னா வாங்கினா பாத்துக்கலாம் அப்படின்ட்டாரு. ஆனா இந்த நீச்சல் காம்படிஷனால வர முடியல மேடம். கண்டிப்பா ஒரு வாய்ப்பா நம்ம தமிழ்நாட்டுல உருவாக்குவோம், அதுக்கு தொடர்ந்து செயல்படுவோம். நன்றி மேடம். கண்டிப்பா. அடுத்தபடியாக யாராவது பேச விருப்பப்பட்டால் பேசலாம். சார் ஒரே நிமிஷம். பகவதி குமார். சுமிதா மேடம் வணக்கம். மேடம் சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்து மேடம், ஒரே ஒரு கருத்து. நீங்க முன்மொழிஞ்சு இருக்கிற அந்த ஒன் டிமாண்ட் நீங்க எல்லாரும் எடுத்து போங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் வச்சீங்க. தமிழ்நாடு பிஜேபி எல்லா கட்சியில உள்ள தலைவர்களையும் பார்க்கணும்னு சொன்னீங்களா மேடம்? தமிழக பிஜேபி தலைவர் நயினார் நாகேந்திரன் இன் திருநெல்வேலி. சோ அதுக்குள்ள ஏற்பாடை அடுத்த மாசத்துல நம்ம பண்ணிடுவோம் மேடம். சூப்பர், மிக சிறப்பு. தேங்க்யூ பகவதி சார். இப்ப இது வரைக்கும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க.
தமிழ்நாட்டுல இந்த நிகழ்வு நடத்தணுங்கிறதுல எல்லோரும் மிகவும் ஆர்வமா இருக்காங்க. இன்னைக்கு சுமிதா அவர்கள் வந்து பேசிய விஷயத்திலிருந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வு தமிழ்நாட்டிலே நடைபெற வாய்ப்பு இருக்கிறது என்பதை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சியாக நமது டாக்டர் சிதம்பரம் அவர்களை நிகழ்வினுடைய இறுதி விளக்கமாக பேச அன்புடன் நன்றி சார். நான் ஏற்கனவே பேசிட்டேன். நன்றி சார். ஆக்சுவலா ஆர்வம் எல்லாருக்கும் தான் சார் இருக்குது. அதாவது என்னன்னா, அண்ணாதுரை வந்து ஒரு கடிதம் எழுதுவார். தம்பிக்கு கடிதம் சொல்லிட்டு நான் கிட்டத்தட்ட 93ல படிச்சேன். 1993ல படிச்ச ஒரு கடிதம் அது. வாய் சொல்லில் வீரநடி கிளியே தமிழன் அப்படின்னுவாரு. அதனால எல்லாருக்கும் வந்து நம்ம சொல்றோம், ஆனா பாட்டி சொன்ன அப்புறம் வந்து எங்கப்பா ஆளுன்னு தேட வேண்டியதா இருக்கும். ஆர்வம் இருக்குது. ஆனா அது சஸ்டைண்டா இல்ல. அதுதான் நமக்கு வருத்தம், மிகப்பெரிய வருத்தம். அதான் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய திட்டங்களும் சட்டங்களும் பார்த்தோம்னா சரியா நடைமுறைப்படுத்தாததற்கு மிகப்பெரிய காரணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் தான். இல்லைன்னா 2008ல போட்ட சட்டம் வந்து ஒரு அரசாணை 2027 நாம் போராடுகிறோம். ஏன்னா 2008ல இருந்து 2012 முடிச்சிருக்க வேண்டியது முடிக்காத போனதுனால 15-25 வரையும் அதை பிடிச்சிட்டு இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். சட்டம் போட்டாங்க, சட்டம் அரசாணை வெளியிட்டாங்க. அது வெளியிட்டதை வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறைப்படுத்தாம பஸ் போனதுக்கு பிறகு பஸ் போயிடுச்சுங்கிறோம், ஃப்ளைட் போனதுக்கு ஃப்ளைட் போயிடுச்சுங்கிறோம். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம கிட்ட இருக்கிற மிகப்பெரிய குறை. நம்ம எடுத்துக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கே வந்து நம்ம ராமகிருஷ்ணன் சார் பிள்ளையார் சொல்லி போட்ட அது வந்து பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஸ்மிதா அதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் சொல்லிட்டாங்க. நிச்சயமா இது வந்து நடக்கும். நடக்க முடியாதெல்லாம் கிடையாது. ஆனா கடைசியில பார்க்க போனா வந்து எடுத்து செஞ்சவங்களே செஞ்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கும். இதுதான் நம்ம கிட்ட நடக்க விஷயம். ஆனா 185 வாரம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் 2 பேரும் கூட்டுவான்னு சொல்றோம், யாரும் கூட்டு வந்த மாதிரி தெரியல. இங்க வந்து ஆன்லைன்ல வர்றதுக்கே சிரமப்படக்கூடிய நம்ம மக்கள் ஒரு ஆஃப்லைனுக்கு வரணும், மீட்டிங் வரணும், கலந்துக்கணும்னா எங்க கலந்துக்குவாங்கிறத வந்து நம்ம யோசித்து தான் நம்ம எடுக்கணும் முயற்சி. இல்லைன்னா முன்னெடுக்கிறவங்களுக்கு வந்து நைட் அண்ட் டே வந்து தூக்கம் எல்லாம் போயிடும். இப்போ ஸ்மிதா வந்து சொல்றாங்கன்னா how many days, how many hours, how many weeks and months she spent. இவங்க நம்ம போன பர்பிள் பஸ் கூட்டு போய் அவங்க கூட்டு வந்து செட்டில் பண்ணதுக்கு அப்புறம் கூட வந்து நிம்மதி இல்லாம எவ்வளவு நாள் இருந்தாங்கன்னு நமக்கு தான் அவங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா காய்க்கிற மரத்தை தான் கல் அடின்னுவாங்க. ஏன்னா மாங்காய் மரத்துல மாங்காய் கொடுக்குது, அது நம்ம பசிக்கு தானே கொடுக்குது, ஏன் அதை அடிக்கிறோம்னு கேட்டா அதை அடிக்கலாம் நமக்கு கிடைக்காது. ஆனா செய்யறவங்களுக்கு சொல்லடி வந்ததுன்னா அதை நம்ம செய்ய முடியாது. இது வந்து நிறைய நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். நிச்சயமா இப்போ ஒரு சிலர் வந்து சொன்னாங்கன்னா செய்வாங்க. இப்ப வந்து பிலால் எல்லாம் சொல்றாருன்னா நிச்சயமா வந்து அவங்க வந்து டவுன் டு எர்த் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். அதே மாதிரி எல்லாரும் வரணும்னு எதிர்பார்க்கிறோம். ஏன் இதை சொல்றோம், நெகட்டிவா பேசுறேன்னு எடுத்துக்க வேண்டாம் யாருமே. நம்முடைய ஆதங்கம் என்னன்னா நல்ல விஷயம், தீய விஷயங்கள் தான் வந்து ஓவர் நைட் நடக்குமா? இல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். அதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா நாம வந்து சொல்லுல நிக்கணும். சொல்லுல நிக்கிறோம் அப்படின்னா எனி எக்ஸ்பெக்டேஷன் கண்டிப்பா நமக்கு வரும். நீங்க உழைக்கிறீங்க, நீங்க அது பண்றீங்கன்னா உங்களுக்கான அங்கீகாரமும் அதுக்கான அப்ரிசியேஷனும் அதுக்கான ஊதியமும் கண்டிப்பா கிடைக்கும். அதுல வந்து நாம கொஞ்சம் பொறுத்தரணும். அந்த விஷயம் வந்து நம்ம மக்கள்கிட்ட இல்லை. அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம். ஆகவே அதுல வந்து நீங்க நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை வைக்கும் போது நிச்சயமா வந்து அதுக்கான பலன்கள் கிடைக்கும். நிச்சயமா வந்து இப்போ வந்து நம்ம நடத்தணுங்கிற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப நாளா இருக்குது. அதுக்கான ஒரு பூமி பூஜைன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம அதை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து முதல்ல நான் சொன்னேன் 2026 பிப்ரவரி நான் சொன்னது என்ன 100 பேரை வந்து திரட்டணும்னு சொன்னது என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் அதுக்கான பொறுப்புகள் இருக்குன்னு சொல்றது இதை மைண்ட் வச்சுதான் சொன்னேன். ஏன்னா இப்ப நம்ம ஆரம்பிச்சாதான் அட்லீஸ்ட் 2026 அந்த திங்க் டேங்காச்சும் நம்மளால உருவாக்க முடியும். 2026 எண்டோ இல்லை 2027 நம்ம வந்து அந்த என்ன பெரிய விஷயம் அது கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு கான்ஃபரன்ஸ் செமினார் ஆர்கனைஸ் பண்ணோம்னா கூட நம்ம வந்து 10 நாள் 15 நாள் அதுக்கு வந்து முழு முயற்சியாக ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் பர்பிள் ஃபெஸ்ட்டுங்கிறது பார்த்தோம்னா வந்து என்ஜிஓஸ் கோஆர்டினேட் பண்ணணும், ஸ்டால்ஸ் போடுறதுக்கு அவங்க கோஆர்டினேட் பண்ணணும், கவர்மெண்ட் அபிஷியலோட கோஆர்டினேட் பண்ணணும், ப்ரைவேட் கார்பரேட்ஸோட கோஆர்டினேட் பண்ணணும், எங்கெல்லாம் அக்சசிபிலிட்டி இல்லையோ எல்லா மினிஸ்ட்ரியும் நமக்கு ஒர்க் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் மேல கொண்டு பிடபிள்யூடி ஒர்க் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒர்க் பண்ணணும். அது ஒவ்வொன்றுக்கு ஒரு டீம் போடணும்.
ஆகவே இது மிகப்பெரிய ஒரு ஒர்க். நம்ம வந்து ஏதோ நம்ம நினைச்சிடறது நினைச்செல்லாம் செஞ்சிடலாம். நான் நினைச்சது வந்து ஏதோ ஜஸ்ட் ஒரு இடத்துல ஃபண்ட் வாங்கி ஒரு ப்ரோக்ராம் நடத்துறது மட்டும் கிடையாது. அங்க வந்துட்டு போற கடைசி வரையும் என்ன இப்போ மீடியாஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து நல்லா முழுக்க முழுக்க அவங்க முழுமையா செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா வந்து ஏதோ ஒரு ஒரு உள்நாட்டு பதிவு நடந்தா பண்ணிடுறோம் பதிவு பண்ணிடுறோம். அதை வந்து நல்லா ப்ரொஜெக்ட் இருக்கு பண்ணுவாங்க. நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா. ஆகவே irrelevant கொஞ்சம் டிவைஸ் மியூட் பண்ணுங்க. ஆகவே அந்த ஒரு விஷயங்களை வந்து நாம வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இது நம்முடைய பர்பல் பெஸ்ட் நாம பண்ணணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சீங்கன்னா ஸ்மிதாவோ இல்ல ராமகிருஷ்ணன் சாரோ இல்ல வந்து அத்தியனா சாரோட பொறுப்பு இல்ல. இது ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. நான் என்ன பண்ணணும் நீங்களா ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னா நிச்சயமா வந்து அடுத்த வருஷம் நடக்கும். அது அந்த உணர்வு வந்தால் ஒழிய நம்ம ஆசைப்படுறதுல பிரயோஜனம் கிடையாது. ஆகவே அந்த உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். வழிகாட்டுவதற்கு தலைவர்கள் இருக்கிறார்கள். அதை உதவுவதற்கு நம்ம கமிஷனர் கோவிந்தராஜ் சார் மாதிரி ஆட்கள் அங்க டெல்லியில இருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி நம்ம ராஜேஷ் அகர்வால் சார் செக்ரட்டரி இருக்காங்க. டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ஒர்க் பண்றதுக்கு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நம்ம உருவாகணும். எல்லாரோட கான்டாக்ட் பண்ணணும், எல்லாம் பண்ணணும். பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்போட செயல்படணும். அப்பதான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். ஆகவே அந்த அவ்வளவு விஷயத்துல இருக்கு. ஜஸ்ட் லைக் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஆகவே ஆசைப்படுவதற்கு முன்பு நம்ம அதுக்கு ஆதங்க தயார் செய்து கொண்டு இந்த விஷயங்கள் நகர்த்தணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஷார்ட் டூரேஷன்ல கேட்டாலும் உடனடியாக அக்செப்ட் பண்ண நம்ம ஸ்மிதா சதாசிவம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பேரவை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பேசிட்டு போவோம்னு நினைச்சோம். இன்னைக்கு வந்து given lot of other responsibility to the congregation. எப்படி காங்கிரிகேஷன் எடுத்துட்டு சுமந்துட்டு போகும்னு தெரியல. பட் எனிவே the peoples are there to shoulder the responsibilities. Definitely we take it up to next level. Thank you so much, Smita. Thank you, sir. Atyana, sir. Thank you. Thank you very much, Chidambaram. Thank you very much to all the leaders present here. Opportunity-க்கு மிக்க நன்றி. பார்க்கலாம். Bye. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. மிக அழகாக பல கருத்துக்களை சொன்னீங்க. உங்களுடைய செயலுக்கு பாராட்டு செய்யும். கண்டிப்பா நிகழ்வுகள் நடக்கும் என்று கூறி இந்த நிகழ்வின் இறுதி நிகழ்வாக நன்றி உரை கூற வருகிறார் அட்வொகேட் பிரபாகரன், சுரேஷ் பிரபாகரன் அவர்கள். அவர் லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேங்க. கோபிநாத் சார், நீங்க நன்றி உரை கூற சொல்லலாமா? நான் ஒரு ஃபங்க்ஷன்ல Sir, Bilal கூடுறோம் சார். Bilal, are you there in the line, ma? Yes, sir, correct. Yes. Muhammad Bilal. Yeah, please propose word of thanks, Bilal. Okay, sir. Sure, sir. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்கள் மற்றும் சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இப்போ ஒவ்வொரு பேரா படிச்சு சொல்ல இது பண்ணிக்காதீங்க, ஸ்டேட் பண்ணிக்காதீங்க, அதுக்கு டைம் ஆகும். அதனாலதான் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி தேங்க்யூ. அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். உண்மையிலேயே பாராட்டு. அதாவது நன்றி உரை என்பது மொத்தத்தில் சொல்லுவதும் ஒரு விதத்தில் நல்லதே என்று கூறி இன்றைய நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒத்துழைத்த அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.